ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களிலே தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி உடைய எண்ணங்கள் சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி தேவனை நோக்கி பார்த்து எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லுவோம். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி வருகிறவர்கள் வந்து அமரட்டும். வந்து நாம் ஏற்கனவே வந்திருக்கிறவர்கள் எல்லாரும் எண்ணங்கள் சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி நாம் ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். ஏதோ ஒரு சடங்காச்சாரமாக அல்ல, ஒரு ஃபார்மாலிட்டியாக அல்ல. ஓ, உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லுவோம். எல்லாரும் 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 சத்தத்தை உயர்த்தி நாம் ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு 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 நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அந்த காலத்திலே நாங்கள் இருந்தோம், ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு எங்களை நீர் கொண்டு வந்தீர். அக்கிரமங்களினாலே பாவங்களினாலே மரித்து போயிருந்தோம். தேவன் எங்களை உயிர்ப்பித்தீர், எங்களை ரட்சித்தீர், உம்முடைய பிள்ளைகளாய் நீர் மாற்றியிருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. நாங்கள் பெற்று அனுபவிக்கிற மெய்யான சந்தோஷத்திற்காக, சமாதானத்திற்காக, நிறைவான நடத்துதலுக்காக, நித்திய நம்பிக்கைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு 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 நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த உலக வாழ்க்கையிலும் தேவன் எங்களை நிறைவாய் நீர் நடத்துகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவன் தந்திருக்கிற சுகபல ஜீவனுக்காக நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். எல்லாரும் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். தேவன் தந்து வருகிற பாதுகாப்புக்காக, தேவன் எங்களோடு இருந்து எங்களுடைய தேவைகளை சந்தித்து நடத்துகிறதற்காக நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. நீர் தந்திருக்கிற நல்ல உறவுகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அருமையான எங்கள் பெற்றோர்களுக்காக, எங்கள் வாழ்க்கை துணைக்காக, எங்களுடைய பிள்ளைகளுக்காக, தந்த நல் உறவுகளுக்காக, நல்ல நண்பர்களுக்காக, நல்ல ஐக்கியத்திற்காக, நல்ல சபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல தேசத்திற்கு எங்களை கொண்டு வந்து நீர் எங்களை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறீரே, அதற்காய் நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆம் பிரியமானவர்களே, அவரை இன்னும் துதிக்க முன்பாய், இன்னும் ஆராதிக்க முன்பாக, இன்னும் அவருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளும் முன்பாக, திருவிருந்திலே பங்கு பெறும் முன்பாக, ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி கேட்போம். எல்லாரும் தெய்வ சமூகத்தில் எழுந்து நிற்போம். இருக்கிற வண்ணமாக அவருடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் என்று சொல்லி அறிக்கை செய்வோம். ஆண்டவரே, யோசேப்பை போல ஒரு பரிசுத்தம், நோவாவை போல ஒரு நீதியுள்ள வாழ்க்கை, ஆபிரகாமை போல விசுவாசம், தானியேலை போல ஒரு ஜெபம் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. எல்லாரும் உண்மையாய் அவரை நோக்கி பார்த்து நாம் கேட்போம். அதிலே நாங்கள் குறைவு உள்ளவர்கள், நாங்கள் குறைவு உள்ளவர்கள் ஆண்டவரே. தேவன் எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி, எங்கள் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபமாய் இந்த பாடலை பாடுவோம். நான் நானாகவே வந்திருக்கிறேன்.
பிரசனத்தில் வந்து நிற்கிறே. நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்து வேண்டும் கொள்வீரா? நானாகவே வந்திருக்கிறேன். பிரசனத்தில் எல்லாரும் உண்மையாய் ஒப்பு கொடுத்து பாடலாம். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா? யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே, ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போல் உம்மை வேண்டவில்லையே. நானாக வந்திருக்கிறேன். நானாகவே வந்து உண்மையாய் ஒப்பு கொடுத்து பாருங்கள். பிரசனத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா? தம்பி தினகரன், இந்த ஆராதனைக்கு தேவன் நம்மை தகுதிப்படுத்தும்படியாய், தேவன் நம்மோடு பேசும்படியாய், திருவிருந்தில் தகுதியாய் பங்கு பெற ஆண்டவர் உதவி செய்யும்படியாய், மனநிறைவோடு மகிழ்ச்சியோடு நம்மை திருப்தி செய்து அனுப்ப வேண்டி இதற்காய் ஜெபிக்கும்படியாய் கேட்கிறேன். நம்ம எல்லாரும் இணைந்து நாம ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் இணைந்து. மகா பரிசுத்தமும் நீதியும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆலய வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஓய்வு நாளிலே ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே வந்து ஆண்டவரை உம்மை தொழுது கொள்ள தேவன் எங்களுக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை முற்றிலுமாய் நாங்கள் தாழ்த்தி உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த ஆராதனையில உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே எங்களை அர்ப்பணித்து ஆண்டவரே முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு முழு மனதோடு ஆண்டவரே தகப்பனே உம்மிலே நாங்கள் அன்பு கூற கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வார்த்தைக்காக தகப்பனே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே அப்பா ஆராதனை நடத்துகிற வார்த்தை பகிர்ந்து கொடுக்கிற தாசர்களை மறைத்து ஆண்டவரே நீர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். சபைக்கு ஏற்ற மன்னாவையும் சபைக்கு ஏற்ற வார்த்தையும் ஆண்டவரே ஒவ்வொரு ஆத்துமாவும் ஆண்டவர் இருதயத்திலே நிரப்பப்பட்டவர்களாய் கடந்து செல்ல ஆண்டவரே உம்முடைய தொடுதலை உணர கர்த்தர் நீங்க கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். பாடலின் அர்த்தத்தை உணர்ந்து பாடி ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை தருவீராக. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே தகப்பனே தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவரே இந்த திருவிருந்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஆயத்தத்தோடு அதிலே பங்கு பெற கர்த்தர் எங்களை ஆண்டவரை தகுதிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனைக்கு விரோதமாக வார்த்தைக்கு விரோதமாக ஆண்டவரை கிரியை செய்கிற எல்லா அந்தகார கிரியைகளையும் சோர்வின் ஆவிகளையும் நஸ்ரனாக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு என்கிற ஈடு இணையற்ற நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். தயவு செய்து எல்லாரும் அமரும்படியாய் கேட்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் எல்லாரும் உற்சாகத்தோடு நன்றி நிறைந்த இதயத்தோடு வந்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஆகஸ்ட் மாதத்தின் முதலாம் வாரத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே கூடி வந்தவரை ஆராதிப்பது ஒரு மிகப்பெரிய பாக்கியம். ஆமென். இட்ஸ் a great privilege. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் நம்மை ரட்சித்து இந்த நாள் வரை நம்மை நிறைவாய் நடத்தி வந்திருக்கிறார். அவரே நம்முடைய நம்பிக்கை, அவரே நம்முடைய தஞ்சம், அவருடைய திருப்பாதமே நம்முடைய நம்பிக்கை, அவருடைய திருப்பாதமே நம்முடைய தஞ்சம். ஆமென். ஹல்லேலூயா. திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ நான் என்று சொல்லி பாடி இந்த ஆராதனையை ஆரம்பிப்போம்.
சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ, திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ. அருட்கடலாம் ஈசன் அடியவர் வாசன், அருட்கடலாம் ஈசன் அடியவர் வாசன், ஒழுக்கம் நிறைந்த வித்துயிராத நேசன், திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ. ஆவியும் ஆத்மாவும் ஆண்டவர் பங்கே, ஆவியும் ஆத்மாவும் ஆண்டவர் பங்கே, தூய்மையுள்ளவரெல்லாம் புகலிடம் எங்கே, திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ. சத்தியமார்க்கமும் சகலமுமான, சத்தியமார்க்கமும் சகலமுமான, நித்திய ஜீவனும் நிமலனுமான, திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ. ஆறுதல் தேறுதல் அழித்திடும் சேயன், ஆறுதல் தேறுதல் அழித்திடும் சேயன், கூறு மகிமையில் சேர்த்திடும் தூயன், திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ. உலகில் மெழுகு போல் உருகுதல் நெஞ்சம், உலகில் மெழுகு போல் உருகுதல் நெஞ்சம், மலையாகும் திருவடி வணங்கினேன் தஞ்சம், திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ, திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ரட்சித்து இந்த நாள் வரை நம்மை நிறைவாய் சுகமாய் ஆசீர்வாதமாய் நடத்தி வந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பாடல் வரி சொல்லுகிறது, என் தேவைகளை சந்தித்தீர் தேவனே நன்றி ஐயா, தோளில் சுமந்தவரே நன்றி நன்றி ஐயா, இம்மட்டும் உதவினீரே, இம்மட்டும் உதவினீரே, இயேசுவே நன்றி ஐயா, இனிமேலும் நடத்திடுவீர். இம்மட்டும் உதனவர் இனிமேலும் நடத்துவார். ஆமென், இனிமேலும் நடத்திடுவீர். நன்றி நன்றி ஐயா என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்து பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்மைகளை நினைத்து உள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே. நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு. எல்லாரும் உணர்ந்து பாட
ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான ஜனங்கள் இறந்தார்கள், இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் தேடி வந்து ரட்சித்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அநேக சமயங்களை நம்மளால் விளங்கி கொள்ள முடியாது. will not be able to even understand and comprehend. ஆண்டவர் நம்மை அதிசயமாய் அற்புதமாய் நடத்தி வருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. என்ன காரணம்? what is the reason? என்ன காரணம்? அவருடைய கிருபை, அவருடைய அன்பு. ஆமென். ஃபாதர் பாடுகிறார் சங்கீதங்களின் அடிப்படையிலே, மேலானது உம் பேரன்பு, பேரன்பு உயிரினும் மேலானது, உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். ஆமென். என்னுடைய வாழ்க்கையின் இறுதி வரை நான் உம்முடைய அன்பை நினைத்து நான் உம்மை துதிப்பேன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன், அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன், தினமும் துதிக்கிறேன். I'll praise you every day. Amen, ஹல்லேலூயா. உணர்ந்து பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன், ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன், அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன், தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது, மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது, உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம், உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். தேவனே நீ என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். தேவனே நீ என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். மகிமை வாஞ்சிக்கிறேன், உம் வல்லமை காண்கிறேன். மகிமை வாஞ்சிக்கிறேன், உம் வல்லமை காண்கிறேன், வல்லமை காண்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். நீதானே என் துணையானே, உன் நிழலில் களிகூருவேன். நீதானே என் துணையானே, உன் நிழலில் களிகூருவேன். உறுதியாய் பற்றிக் கொண்டேன், உம் வலக்கரம் தாங்குதையா. உறுதியாய் பற்றிக் கொண்டேன், உம் வலக்கரம் தாங்குதையா, வலக்கரம் தாங்குதையா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன், ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். இந்த அறிவு கெட்டாத இந்த அன்பை அனுபவிக்க உங்களுக்கும் எனக்கும் என்ன தகுதி இருக்கிறது? நாம் பாடினது போல பரிசுத்தமா, நீதியா,
விசுவாசமா, ஜெபமா, எல்லாவற்றிலும் குறைவு உள்ளவர்கள். ஆனாலும் உங்களையும் என்னையும் அவர் நேசிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அது அவருடைய அன்பு. நன்மை ஏதும் நம்மில் ஒன்றுமில்லையே என்ற போதும் நம்மை நேசித்தாரை. அவ்வாறுதான் பாடல் வரி சொல்லுகிறது. பழைய பாடல், அருமையான பாடல் வரிகள். நன்மை ஏதும் நம்மில் ஒன்றும் இல்லையே என்ற போதும் நம்மை நேசித்தாரே. அந்த அன்பில் மகிழ்வோம், அன்பரின் பாதம் பணிவோம். அந்த அன்பை உணர்ந்து அவருடைய பாதத்தில் பணிந்து கொள்வோம் என்கிற அருமையான கருத்துள்ள பாடல். நம் தேவன் அன்புள்ளவர், நம் தேவன் பரிசுத்த, நம் தேவன் நீதிபரர், நமக்காக ஜீவன் தந்த இயேசு. ஆமென், ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்து பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். நம் தேவன் அன்புள்ளவர், நம் தேவன் பரிசுத்தர், நம் தேவன் நீதிபரர், நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே, நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே. நன்மை ஏதும் ஒன்றும் நம்மில் இல்லையே என்ற போதும் நம்மை நேசித்தாரே. நன்மை ஏதும் நம்மில் இல்லையே என்ற போதும் நம்மை நேசித்தாரே. அந்த அன்பில் மகிழ்வோம், கண்பரின் பாதம் பணிவோம். அந்த அன்பில் மகிழ்வோம், அன்பரின் பாதம் பணிவோம். நம் தேவன் அன்புள்ளவர், நம் தேவன் பரிசுத்தர், நம் தேவன் நீதிபரர், நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே, நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே. அத்திமரம் துளி விழாமல் போனாலும், திராட்சை செடி கனி கொடாமல் போனாலும், அத்திமரம் துளி விழாமல் போனாலும், திராட்சை செடி கனி கொடாமல் போனாலும், அவர் காயம் நோக்குவோம், அதுவே என்றும் போதுமே. அவர் காயம் நோக்குவோம், அதுவே என்றும் போதுமே. நம் தேவன் அன்புள்ளவர், நம் தேவன் பரிசுத்தர், நம் தேவன் நீதிபரர், நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே, நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே. வானமீதில் இயேசு இறங்கி வருவார், தேவதூதர் போல மகிமை அடைவோம். வானமீதில் இயேசு இறங்கி வருவார், தேவதூதர் போல மகிமை அடைவோம். எங்கள் தேவன் வானில் செல்லுமே. எங்கள் தேவாருமே வழக்கு வானில் செல்லுமே. நம் தேவன் அன்புள்ளவர், நம் தேவன் பரிசுத்தர், நம் தேவன் நீதிபரர், நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே, நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே. நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்கள் எழுந்திருப்போம். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் போதுமானவர், அவர் நம் கண்மலை, அவர் நம்முடைய அடைக்கலம், அவர் நம்முடைய அரண், அவர் நம்முடைய நம்பிக்கை, அவர் நம்முடைய வாழ்க்கையின் ஆதாரம். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும். நான் நம்புவது உம்மாலே வரும்.
உம்மாலே ஆகும். உம்மாலே மட்டும்தான் ஆண்டவரே ஆகும். உம்மாலே மட்டும்தான் ஆகும். நீர் மாத்திரம், நீர் மாத்திரம், நீர் மாத்திரம் போதும் என்று சொல்லி எல்லாரும் தெய்வ சமூகத்திலே அவரை துதிப்போம், ஆராதிப்போம், அர்ப்பணிப்போம். ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும். நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும். நான் நம்புவது உம்மாலே ஆகும். அசையுற விட மாட்டீ, என்னை அசையுற விட மாட்டீ. என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும். நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும். நான் நம்புவது உம்மாலே ஆகும். எக்காலத்திலும் உம்மை நம்பிடுவேன். என் இதயத்தை உம்மிடம் ஊற்றிடுவேன். எக்காலத்திலும் உம்மை நம்பிடுவேன். என் இதயத்தை உம்மிடம் ஊற்றிடுவேன். அசையுற விட மாட்டீ, என்னை அசையுற விட மாட்டீ. அசையுற விட மாட்டீ, என்னை அசையுற விட மாட்டீ. என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும். நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும். நான் நம்புவது உம்மாலே ஆகும். கிருபையும் மகிமையும் நிறைந்தவரே, சமயத்தில் தக்க பலன் அளிப்பவரே. கிருபையும் மகிமையும் நிறைந்தவரே, சமயத்தில் தக்க பலன் அளிப்பவரே. அசையுற விட மாட்டீ, என்னை அசையுற விட மாட்டீ. அசையுற விட மாட்டீ, என்னை அசையுற விட மாட்டீ. அன்பு பாராட்டி காப்பவராம், எந்தனை தாங்கி பூரணமாய்
இன்பமும் நித்தம் ஊட்டுகிறார், இன்னும் நீங்காமல் பாதுகாப்பார். இயேசுவே, நாங்கள் உம்மை பாடி போற்றுகிறோம். எங்கள் நேசரை பார்த்து நாங்கள் பூரிக்கிறோம். எங்கள் மீட்பரை நம்பி நேசிக்கிறோம். நீடுழி காலம் எங்களின் வாழ்க்கையின் இறுதி வரை, எங்களுடைய வாழ்க்கையின் இறுதி மூச்சு வரை நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிப்போம் என்று சொல்லி இரு கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையின் இறுதி வரை நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிப்போம், இறுதி மூச்சு வரை நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிப்போம் என்று சொல்லி இந்த பாடலை அர்ப்பணிப்போடு பாடி ஆராதனையை நாம் நிறைவு செய்வோம். இயேசுவை நம்பி பற்றிக் கொண்டே மாட்சிமையான மீட்பை பெற்றே தேவகுமாரன் ரட்சை செய்தார். இயேசுவை பாடி போற்றுகிறேன். Yes, Lord. Jesus, you deserve all glory, honor and praise. Amen. எல்லாரும் கரங்களை உயர்த்தி நாம் அவரை துதிப்போம். எல்லாரும் அவரை ஆராதிப்போம். நேசரை பார்த்து பூரிக்கிறேன். மீட்பரை நம்பி நேசிக்கிறேன்.
இயேசுவை பாடி நான் போற்றுகிறேன். நேசரை பார்த்து பூரிக்கிறேன். மீட்பரை நம்பி நேசிக்கிறேன். நீடூழி காலம் ஸ்தோத்தரிப்பேன். எல்லா கரங்களை உயர்த்தி let us lift up our hands and worship the Lord. Hallelujah. நன்றி எங்கள் தேவனே, நன்றி எங்கள் இயேசுவே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. உடைய பொற்பாதங்களில் விழுந்து, உடைய திருப்பாதங்களில் விழுந்து எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் எதிர்காலத்தையும் எங்கள் ஈசாக்குகளையும் படைக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும், ஆசீர்வதியும், அங்கீகரியும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அருகாமையில கரங்களை கொடுத்து வாழ்த்து எப்படி இருக்கீங்கன்னு ஒரு வார்த்தை கேளுங்க. சிரித்த முகத்தோடு, நல்ல சிரித்த முகத்தோடு. எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதிய மாதத்திற்குள்ளாக கடந்து வருவதற்கு தேவன் கிருபை தந்திருக்கிறார். புதிய துவக்கத்தையும் கர்த்தர் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். புதிய வாக்குத்தத்தங்களின் வழியாய் தேவன் நம்ம நடத்த போதுமானவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டுடைய சமூகத்தில் பழைய மனிதர்களாய் கடந்து வந்திருக்கிறோம். ஆமென், ஸ்தோத்திரம். பழைய நெருக்கடிகளோடு கடந்து வந்திருக்கிறோம். ஆனால் நடத்துவதற்கு நம்முடைய தேவன் போதுமானவர். ஹல்லேலூயா. நம்முடைய பெரிய நெருக்கடிகளோடு ஆண்டுடைய சமூகத்தில் கடந்து வந்திருந்தால், ஒருவேளை ஸ்தோத்திரம் இந்த நெருக்கடிகள் நம்முடைய பெரிய தேவனை காணக்கூடாதபடிக்கு நம்முடைய பார்வைகளை தடை செய்கிறதாய் காணப்பட்டால், ஆண்டவர் அதை காட்டிலும் மேன்மையானவர், மிகப்பெரிய தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன், அவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை ஒரு நாளும் மறந்துவிட வேண்டாம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பெரிய நெருக்கடிகள் நம்முடைய தேவனை மாற்றுகிறதில்லை, மாறாக தேவனை பற்றிய நம்முடைய சிந்தனைகளை ஸ்தோத்திரம் மாற்றுகிறதாய் அது காணப்படுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் நம்முடைய நெருக்கடிகளை நம்முடைய கண்களுக்கு அருகாமையிலே கொண்டு வந்து பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம் நம்முடைய பார்வை முழுவதையும் அது ஆக்கிரமித்துக் கொள்ளுகிறதா இருக்கிறது. நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் கண்ணுக்கு பக்கத்தில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஸ்தோத்திரம் நம்ம பார்வை முழுவதும் நம்முடைய பிரச்சனைகளாய் தான் காணப்படுகிறது. ஆமென், கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. ஆகவே அதனால
நம்முடைய தேவன் சிறியவராய் மாறிவிட்டாரோ என்பது அர்த்தமல்ல. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு முன்னதாக நம்முடைய தேவனை பற்றிய நம்முடைய பார்வை கர்த்தருக்கு முன்னதாக குறுகிவிட்டது என்பது ஆகும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மனித பார்வைகளின் ஒரு பரிதாபம் என்ன அப்படின்னா, நாம காணக்கூடாத, நம்ம காண்கிற நம்முடைய நெருக்கடிகளை காண்கிற நம்முடைய நெருக்கடிகளை வைத்து காணக்கூடாத தேவனை அளவிடுகிறவர்களாய் காணப்படுகிறோம். எனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு, ஆகவே இந்த தேவன் இவ்வளவுதான் கிரியை செய்ய முடியும் என்கிற நிலை பார்வை சில நேரங்களில் நம்முடைய பார்வையை மங்க செய்கிறதா இருக்கிறது. நம்முடைய வரம்புகளை வைத்து நம்முடைய தேவனுடைய வல்லமையை மதிப்பிடுவதற்கு நாம் முயற்சி செய்கிறோம். என்னால் இவ்வளவுதான் செய்ய முடியும், ஆக என்னை படைத்த ஆண்டவராலும் இவ்வளவுதான் கிரியை செய்ய முடியும், இதுக்கு மேலே செய்ய முடியாது, உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லைன்ற சில வார்த்தைகளை நாம் என்ன பண்ணுகிறோம், தவறுதலாக சொல்லிவிடுகிறோம். பிரியமானவர்களே, நிறைய நேரத்தில் நம்முடைய உணர்ச்சிகளை கொண்டு தேவனுடைய உண்மை தன்மையை நாம் தீர்மானிக்க முயற்சி செய்கிறோம். ஆனால் அதற்கு நேர் எதிர்மறையாக வேதம் நமக்கு சுட்டி காண்பிப்பது என்னவென்றால், நெருக்கடிகளை வைத்து தேவனை நாம் விளங்கிக் கொள்ள கூடாது. நம்முடைய நெருக்கடிகளை வைத்து தேவன் எவ்வளவு பெரியவர், இவ்வளவுதான் பெரியவர், இவ்வளவுதான் அவரால் கிரியை செய்ய முடியும், இவ்வளவுதான் அவரால் செயல்பட முடியும் என்பதை அளவிட்டு நாம் பார்க்க கூடாது. மாறாக நம்முடைய தேவனை வைத்து நம்முடைய நெருக்கடிகளை பார்க்கும் ஒரு கண்ணோட்டத்தை கர்த்தர் கொடுப்பாராக. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. ஏசாயாவில் பார்க்கிறோம், ஆண்டவர் உயர சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவராய் காணப்படுகிறார். வானம் அவரது சிங்காசனம், பூமி அவரது பாதப்படி. அவ்வளவு பெரிய உயரமான தேவனுக்கு முன்பதாக எனக்கு இருக்கும் சவால்களும் நெருக்கடிகளும் மிக சுருக்கமாக சின்னதாக தான் இருக்கிறது என்கிற நிலையை பார்க்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் அநேக நேரங்களில் நெருக்கடிகள் நம்மை ஸ்தோத்திரம் என்ன செய்கிறது, how can this be possible என்கிற கேள்விக்கு நேராய் நம்மை நகர்த்துகிறது. இது எப்படி கூடும், எப்படி சாத்தியமாகும், இது கூடுமா என்கிற கேள்வியை நம்முடைய இருதயத்தில் எழுப்புகிறதா இருக்கிறது. ஆனால் அதற்கு நேர் எதிர்மறையாக விசுவாசம் வேதத்திலிருந்து நமக்கு வலியுறுத்தி காண்பிக்கிற காரியம் என்னவென்றால், எரேமியா 32வது அதிகாரத்தின் 27வது வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை நமக்கு நினைப்பூட்டுகிறது. கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி ஆண்டவர் ஸ்தோத்திரம் நமக்காக அதிசயங்களை செய்ய போதுமானவர் என்பதை விசுவாசம் நமக்கு காண்பிக்கிறது. அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். நெருக்கடிகள் சில நேரங்களில் பார், உன் அருகாமையில் யார் இருக்கிறா, உனக்கு என்ன பிரச்சனை நேரிடுது, என்ன சவால்கள் காணப்படுகிறது, உனக்கு விரோதமாக இருக்கிறது என்ன அப்படின்றத பார்ப்பதற்கு நம்மை உந்தி தள்ளுகிறது. ஆனால் விசுவாசம் மாறாக, பிரியமானவர்களே, ரோமர் 8வது அதிகாரத்தின் 31வது வசனத்தில் வாசிக்கிறது போல, தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். வேதத்தின் விசுவாசம் பிரியமானவர்களே யதார்த்தத்தை மறுப்பது அல்ல. நாம் யதார்த்தமான நிலைகளை மறுப்பது வேதத்தின் விசுவாசமோ வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கும் ஸ்தோத்திரம் விசுவாச வழிகளோ அல்ல. மாறாக பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம் நெருக்கடிகளை பார்த்து ஆமென் ஸ்தோத்திரம் அது நிகழ்வுதான், அது சரியான ஒரு நிலைதான் என்பதை புரிந்து கொண்டு அதற்கு மேல் கிரியை செய்கிற தேவனையும் பார்க்க விசுவாசம் நமக்கு கிருபை தருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பள்ளத்தாக்குகளின் வழியாக நடந்து செல்லும் பொழுது எஸ், என் கால்களுக்கு கீழே நிஜமான நிஜ நிலையில காணப்படும் மறுக்க முடியாத பள்ளத்தாக்குகள் இருக்கிறது. ஆனால் இந்த பள்ளத்தாக்குகளின் மேலும் கிரியை செய்கிற சர்வ வல்லமையுள்ள இறையாண்மை படைத்த தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள நமக்கு விசுவாசம் உதவுகிறது. அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் நமக்கு அதிகாரம் படைத்த ஒரு தேவன் இருக்கிறார். ஆமென். எந்த சூழ்நிலையிலும் மேல் அதிகாரம் உடைய ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். அவருடைய கரங்களை சில நேரங்களில் நம்மால் நேரடியாக பார்க்க முடியாத பொழுது அவருடைய ஞானம் நம்முடைய வாழ்க்கையில தெளிவாய் செயல்படுகிறது. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டதாக. நம்ம திகைத்து நிற்கும் நேரத்தில் தேவனும் திகைத்து நிற்பாரோ என்பது அர்த்தமல்ல.
நாம் கலங்கி நிற்கும் நேரத்தில் கர்த்தரும் கலங்கி நிற்பாரோ என்பது அர்த்தமல்ல. நாம் குழப்பத்தில் இருக்கிறது நிமித்தமாக தேவனும் குழப்பத்தில் இருப்பாரோ என்பது அர்த்தமல்ல. நம்முடைய பலன் குறுகி போகும் நிலையில கர்த்தருடைய பலனும் குறுகி போயிற்றோ என்பது அர்த்தமல்ல. பிரியமானவர்களே, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக நாம் நம்மை பார்த்து கேட்கக்கூடியது, என் நெருக்கடி எவ்வளவு பெரியது என்பதை கேட்காதபடிக்கு என் தேவன் எவ்வளவு பெரியவராய் காணப்படுகிறார், என் தேவன் எவ்வளவு பெரியவராய் இருக்கிறார் என்பதை நினைவு கூறும் ஒரு மனநிலையை கர்த்தர் இந்த காலை நேரத்தில் நமக்கு கொடுப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமையுண்டதாக. இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறதான வேத பகுதி 2 ராஜாக்கள் 3வது அதிகாரத்தின் 17-18 வசனங்களை நாம் திருப்பிக் கொள்வோமாக. 2 ராஜாக்கள் 3வது அதிகாரத்தின் 17-18. 2 Kings chapter 3 verses 17 and 18. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு சவாலாய் தோன்றுகிற காரியமெல்லாம் ஆண்டவருக்கு அற்ப காரியமாய் காணப்படுகிறது. நாம் இது பெரிய திகழ் அல்லவா, இது பெரிய திகழூட்டும் நிலை அல்லவா, இது பெரிய சவாலாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ளுகிற ஒரு தருணம் அல்லவா என்று நினைப்பதெல்லாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சென்னை பாஷையில் சொல்லணும்னா ஜுஜிபி மாதிரி, ஏன்னா ஒன்றுமே இல்லாத ஒரு காரியம். அதுதான் வசனம் சொல்லுது, அற்ப காரியம், ஒன்றுமே இல்லாத ஒரு நிகழ்வாய் அது காணப்படுகிறது. இந்த வசனத்திலும் அதை தான் நாம் பார்க்கிறோம். இங்கு நடக்கக்கூடிய பின்னணியம் என்ன அப்படின்னா, 3 ராஜாக்கள், அவர்கள் இஸ்ரவேலின் ராஜா, யூதாவின் ராஜா, ஏதோமின் ராஜா, 3 ராஜாக்களும் அவர்கள் படையோடு இணைந்து மோவாபிய ராஜாவை யுத்தத்திற்கு அவரோடு யுத்தம் செய்வதற்கு புறப்பட்டு வருகிறார்கள். புறப்பட்டு வந்து வனாந்தரத்தில் நடந்து செல்கிறார்கள். 7 நாட்கள் நடந்து செல்கிறார்கள். 7 நாட்களும் தண்ணீர் இல்லாத ஒரு நிலை, தண்ணீர் இல்லாத ஒரு நெருக்கடி. அவர்களுக்கு மாத்திரமல்ல, அவர்களோடு வந்த மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாத ஒரு நெருக்கடியான சூழ்நிலை. இந்த நெருக்கடியான சூழ்நிலையில 2 மனநிலைகளை 2 ராஜாக்களின் வார்த்தைகளில் நாம் பார்க்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, 2 ராஜாக்கள் 3வது அதிகாரத்தின் 10வது வசனத்துல யோராம் அவன் ஸ்தோத்திரம் இதே நெருக்கடியை பார்த்து, இதே சவால் நிறைந்த சூழ்நிலையை பார்த்து அவன் வியந்து திகைத்து பயத்தோடு சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த 3 ராஜாக்களையும் கர்த்தர் மோவாபியருடைய கையில் ஒப்பு கொடுப்பதற்கா இப்படி வரவழைத்தார், இப்படி ஆண்டவர் நம்மை நடத்தி செல்வது, நாம் இந்த மோவாபியரின் கைகளினால் மடங்கடிக்கப்படுவதற்கா என்கிற பயத்தின் வெளிப்பாடாக அவனுடைய பயத்தை பிரதிபலிக்கிறதாக பார்க்கிறோம். இதே நெருக்கடி தான், இதே சவால் நிறைந்த சூழ்நிலை தான் அதே அதிகாரத்தின் 2 ராஜாக்கள் 3வது அதிகாரத்தின் அடுத்த வசனம் 11வது வசனம். அங்கு யோசபாத் என்ன செய்கிறான் பாருங்களேன். அவன் விசுவாசத்தினாலே தேவனிடத்தில் விசாரிக்கும்படியாக முன் வருகிறான். பிரியமானவர்களே, 2 பேருக்கும் ஒரே சவால் தான், ஒரே நெருக்கடி தான். ஆனால் வெவ்வேறான கண் ஓட்டங்கள் காணப்பட்டது, வெவ்வேறான மனநிலைமைகள் காணப்பட்டது. ஒரே சவாலை 2 பேர் வெவ்வேறான விதங்களில் அதை சமாளிக்க முயற்சி செய்தார்கள். ஒருவர் பயத்தோடு, ஒருவர் விசுவாசத்தோடு. ஆண்டவர் நம்மை மடங்கடித்து விடுவாரோ என்கிற பயத்தோடு ஒருவர் அதை சந்திக்கிறார். இன்னொருவர் தேவன் நமக்கு இதில் வைத்திருக்கும் வழி என்ன, இந்த சவால்களின் வழியாக தேவன் நமக்கு வைத்திருக்கும் வழி என்ன என்பதை விசாரிக்கும் ஒரு மனநிலையில காணப்பட நாம் இங்கு பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நெருக்கடிகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது தேவன் என்ன செய்கிறார் என்பதை விட தேவன் யார் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் புரிந்து கொள்வதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. ஆக இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற தலைப்பு, தேவனை வெளிப்படுத்தும் 3 காரியங்கள், 3 matters that reveal God. தேவனை வெளிப்படுத்தும் 3 காரியங்கள் என்கிற தலைப்பில் நாம் பார்க்க இருக்கிறோம்.
நம்முடைய பார்வையை தேவன் சீர்படுத்துகிறவர், நம்முடைய வெறுமையை அவர் எதிர்கொள்ளுகிறவராய் காணப்படுகிறார். நம்முடைய கண்ணோட்டத்தை தேவன் மாற்றக்கூடியவர் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு தேவன் தம்மை வெளிப்படுத்தும் கிரியைகள், காரியங்கள் எவ்வாறா இருக்கிறது என்பதை நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எடுத்து வாசிக்க கேட்போமாக. 2 ராஜாக்கள் 3வது அதிகாரத்தின் 17வது வசனம். 2 ராஜாக்கள் 3வது அதிகாரத்தின் 17வது வசனம். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கு தேவன் ஸ்தோத்திரம் பிரியமானவர்களே மறுபடியுமாய் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால், காண மாட்டீர்கள். அல்லேலூயா. You will not see, காண மாட்டீர்கள், ஆனாலும் தேவனுடைய தேவன் கிரியை செய்கிறவராய் காணப்படுகிறார். You shall not see, yet God is working. நாம் காண மாட்டோம், ஆனாலும் தேவன் கிரியை செய்யக்கூடியவராய் காணப்படுகிறார். இங்கு காற்றும் மழையும் வந்தது என்று சொன்னால் தண்ணீர் வருவதற்கு அடையாளமாய் காணப்படுகிறது. காற்றடித்தால் மழை பெய்தால் நிச்சயமாகவே பூமி தண்ணீரால் நிரப்பப்படும் என்பதுதான் இயற்கை. ஆனால் அந்த இயற்கைக்கு மாறாக ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், you will not see. ஆமென். நீங்கள் காண மாட்டீர்கள், காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனால் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களுக்கு புலப்படாத நிலையில கிரியை செய்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களுக்கு முன்பதாக ஆதாரம் இல்லாத பொழுதிலும் நமக்காக தெய்வீக கிரியைகளை நடப்பிக்கிற எல்லை இல்லாத ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை நாம் வாசிக்கும் பொழுது நாம் புரிந்து கொள்ளுகிற காரியம் என்னவென்றால், even though there is no sign, அடையாளம் இல்லாத பொழுதிலும் ஆமென் ஸ்தோத்திரம், தேவனுடைய வார்த்தை அங்கு உண்டு. தேவனுடைய வார்த்தை கிரியை செய்கிறதாய் அங்கு நிலைத்து நிற்கிறது. ஹல்லேலூயா. இங்கு நாம் ஸ்தோத்திரம் பார்க்கிறோம், காற்றையும் காண மாட்டீர்கள், yet God is working. மழையையும் காண மாட்டீர்கள், yet water is coming. நாம் பார்ப்பதற்கு நேரடியான ஸ்தோத்திரம் ஆதாரம் இல்லாத பொழுதிலும் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கும் ஒரு தெய்வீக வாக்கு நமக்கு உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரியமானவர்களே, விசுவாசம் நம்ம இல்லாத நிலையை ஒப்புக்கொள்ளுகிற ஒரு நிலையாக காணப்படும். எஸ், என்கிட்ட இல்லை அப்படின்றத நிஜ நிலையை ஒப்புக்கொள்ளுகிறது விசுவாசம். ஆமென். நமக்குள்ள இது இல்லை, இது காணப்படல, இது தேவையா இருக்கிறது என்பதை நிஜ நிலையை ஒப்புக்கொள்ள, இல்லாமையை சரியாய் புரிந்து கொண்டு ஒப்புக்கொள்ளுகிற நிலை விசுவாசம். அதே நேரத்தில் பிரியமானவர்களே, அந்த இல்லாமையை பூர்த்தி செய்கிற ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன் இருக்கிறார் என்பதையும் நாம் அனுபவிக்க, நாம் விசுவாசிக்க ஆமென் ஸ்தோத்திரம், தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபிரேயர் 11வது அதிகாரத்தின் 1வது வசனத்தில் அதுதான் பார்க்கிறோம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி. எனக்கு நிஜ நிலை என்ன? வாட் இஸ் மை ரியல் சிச்சுவேஷன்? என்னுடைய நிஜ நிலை இதுவாக தான் காணப்படுகிறது என்பதை நான் புரிந்து கொள்ளவும், இதற்கு மேல் கிரியை செய்கிற காணப்படாத தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் இது எனக்காக உதவி செய்யக்கூடியவர், எனக்காக கிரியை செய்யக்கூடியவர் என்பதை புரிந்து கொள்ளவும் தேவன் கிருபை தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதாகம விசுவாசம் ஏதோ கற்பனையாக நாம் விசுவாசிக்கிற நிலை அல்ல. கற்பனைகளின் முடிவுகளிலே நாம் வைக்கப்படும் ஒரு நம்பிக்கை அல்ல பிரியமானவர்களே. மாறாக தேவனுடைய குணாதிசயத்தின் மீது, அவருடைய வார்த்தையின் மீது நாம் வைக்கும் நம்பிக்கையாய் காணப்படுகிறது. ஆமென், ஆமென். ஆக விசுவாசம் நமக்குள் என்ன அறிக்கை செய்கிறது?
I do not see the wind. நான் காற்றை பார்க்கவில்லை, ஆனால் தேவனுடைய வார்த்தையை நான் கேட்கிறவனாய் காணப்படுகிறேன். நான் மழையை பார்க்கவில்லை, ஆனால் பிரியமானவர்களே நான் தேவனுடைய குணாதிசயத்தை நம்புகிறவனாய் காணப்படுகிறேன். ஆண்டவருடைய கை வேலை செய்கிறதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை, ஆனால் எனக்காக வாக்கு கொடுத்த ஒரு தெய்வம் இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு அறிக்கை செய்து வாழ நமக்கு தேவன் உதவி செய்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் தேவனுடைய வாக்கு தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில உறுதிப்படுத்துகிறதில்லை. நமக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருப்பதனால தேவன் இப்படி கிரியை செய்கிறார் என்பது நமக்கு ஒரு நிலை அல்ல பிரியமானவர்களே. அது நம்மை உறுதிப்படுத்துகிற ஒரு நிலை அல்ல, மாறாக அதற்கு நேர் எதிர்மறையாக ஸ்தோத்திரம் தேவனுடைய வார்த்தை ஏற்கனவே உண்மையாக இருப்பதனால அது ஸ்தோத்திரம் நம்முடைய சூழ்நிலையிலும் கிரியை செய்யக்கூடிய வல்லமை மிக்கது. ஆமென். அதுதான் நம்மை உறுதிப்படுத்தக்கூடிய நிலை பிரியமானவர்களே. ஆகவே தான் சங்கீதம் 119 அதிகாரத்தின் 89வது வசனத்தில், சங்கீதம் 119 அதிகாரத்தின் 89வது வசனத்தில், உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலை நிற்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. உம்முடைய வசனம் என்றென்றைக்கும் நிலை நிற்கிறது, அது மாறாதது. ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் மாறலாம், காலங்கள் மாறலாம், மனிதர்களும் மாறலாம் பிரியமானவர்களே. ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாததாய் காணப்படுகிறது. ஆண்டவர் ஸ்தோத்திரம் தம்முடைய குணாதிசயத்தை தம்முடைய வார்த்தையின் மூலமாய் வெளிப்படுத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நான் காண்பதற்கு முன்பதாகவே தேவன் கிரியை செய்கிறவர். ஆமென். நான் காண்பதற்கு முன்பதாகவே என் பிதா அவன் கிரியை செய்கிறவராய் காணப்படுகிறார் என்று சொல்லி யோவான் 5வது அதிகாரத்தின் 17வது வசனத்தில் வாசிக்க கேட்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவானவரும் கிரியை செய்கிறவராய் காணப்படுகிறார், பிதாவும் கிரியை செய்கிறவராய் காணப்படுகிறார். எப்பொழுது நாம் காணக்கூடாத நிலையில இருந்தோமல்லவா, அப்பொழுதும் ஆண்டவர் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஸ்தோத்திரம் பார்க்கவில்லை, நம்முடைய பார்வைகளுக்கு முன்பதாக கிரியை செய்கிற தேவன் அல்ல. நாம் பார்க்காத பொழுதிலும், நாம் கண்டு கொள்ளாத பொழுதிலும், நம்முடைய பார்வைகள் மறைக்கப்பட்ட பொழுதிலும் நமக்காக கிரியை செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிரியை செய்து விளைவை கொடுக்கக்கூடியவர், கிரியை செய்து விளைவை நம்முடைய வாழ்க்கையில விளைவிக்கக்கூடிய தேவனாய் அவர் காணப்படுகிறார். நமக்கு திடீரென்று தோன்றுகிற ஆசீர்வாதம், திடீரென்று வருகிற நன்மை, திடீரென்று கிடைக்கிற ஸ்தோத்திரம் சந்தோஷம், இது எல்லாம் திடீரென்று வரக்கூடியது. இட் மைட் பி a sudden event for us. திடீரென்று நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடியது, திடீரென்று நம்முடைய வாழ்க்கையில அதை நாம் அனுபவிக்கக்கூடியவர்களாய் காணப்படுவோம். ஆனால் பிரியமானவர்களே, அதற்கு பின்பதாக கிரியை செய்கிற கர்த்தருடைய கரம் ஒன்று இருக்கிறது என்பதை ஒரு நாளும் மறந்துவிட வேண்டாம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் 3வது அதிகாரத்தின் 20வது வசனம் அதை நமக்கு நினைப்பூட்டுகிறது. இங்கு பிரியமானவர்களே, தண்ணீருக்காக தவித்து நிற்கிறார்கள். அவன் ஸ்தோத்திரம் காலம் மாறிவிட்டது. அடுத்த நாள் காலமே அவர்கள் பலி செலுத்தும் நேரத்தில் இதோ தண்ணீர் புறப்பட்டு வந்தது, ஏதோம் தேசம் வழியாய் வந்தது. அவன் ஸ்தோத்திரம் தண்ணீர் பாருங்க திடீரென்று புறப்பட்டு வந்து நிலத்தை எல்லாம் நிரப்பினது. ஹல்லேலூயா. It was a sudden event, but there was a God behind that event. Amen. கர்த்தருக்கு மகிமை உண்டாக. தண்ணீர் எங்கிருந்து வந்தது என்று எவருக்கும் தெரியாது, அதன் தோற்றம் எங்கிருந்து வந்தது என்று எவருக்கும் தெரியாது. ஆனால் அதை தோற்றுவிப்பதற்கும் அதை வழிநடத்தி வருவதற்கும் ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. நம்முடைய இயலாமையிலும் கர்த்தருடைய கரம் குறுகுகிறது இல்லை. ஆமென். கர்த்தர் நிச்சயமாகவே கிரியை செய்கிற தேவனாய் இருக்கிறார். மறைவாய் இருக்கிறதுனால் ஆமென் அவர் 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 குறைவாய் கிரியை செய்கிறவர் அல்லவே. யோவான் 1வது அதிகாரத்தின் 18வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஒருவனும் தேவனை ஒரு காலமும் கண்டதில்லை, ஒரு காலமும் காண்டிராத தேவனை பிரியமானவர்களே அவர் நமக்காக எல்லாவற்றிற்கும் முதினவராக அவருக்குள் எல்லாம் நிலை நிற்கிறது என்று சொல்லி கொலோசியர் 1வது அதிகாரத்தின் 17வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரங்களில் வழக்கமான வழிமுறைகள் மூலமாக அவர் நம்முடைய வாழ்க்கையில தம்முடைய கிரியைகளை செய்யக்கூடும். எதிர்பாராத வழிகள் மூலமாக அவர் தம்முடைய கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்யக்கூடும். சாதாரண வழிமுறைகளுக்கு அப்பாற்பட்ட நிலையிலும் கர்த்தர் தம்முடைய கிரியைகளை
நம்முடைய வாழ்க்கையில செய்யக்கூடும். நாம் நினைக்கும் அவசியமான இது ஒன்றுதான் வழி, இதை விட்டால் வேறு வழி இல்லை என்று சொல்லக்கூடிய கிரியைகள் இல்லாமலும் தேவன் கிரியை செய்ய முடியும் நம்முடைய வாழ்க்கையில பிரியமானவர்களே. ஆகவே தான் ஏசாயா 55வது அதிகாரத்தின் 8வது வசனம் சொல்லுகிறது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் வழிகளும் உங்கள் வழிகள் அல்ல. அல்லேலூயா. நாம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதெல்லாம் ஆண்டவர் காற்றை அனுப்ப மாட்டாரா, மழையை அனுப்ப மாட்டாரா என்று சொல்லி நாம் எதிர்பார்த்து கொண்டிருப்போம். ஆனால் ஆண்டவர் ஏற்கனவே தண்ணீர் வருவதற்காக அவர் நமக்காய் கிரியை செய்து கொண்டிருக்கும் தேவன். ஆமென். அவர் தண்ணீர் வருவதற்காக ஏற்கனவே அவருடைய கிரியைகளை நடப்பிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். புரிந்து கொள்வதற்காக ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன் பாருங்க. யூதா ஜனங்கள் பாபிலோனிய அடிமைத்தனத்தில் 70 வருடம் அவர்கள் காணப்படுகிறார்கள். எருசலேம் பாழாய் கிடக்கிறது, தேவாலயம் இடிந்து போன நிலை, ஜனங்களை ஸ்தோத்திரம், ஜனங்கள் எல்லாம் அந்நிய சாம்ராஜ்யத்திற்குள்ளாக காணப்படுகிறார்கள். பாபிலோனை நேரடியாக எதிர்த்து அவர்களை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வருவதற்கு ஆள் இல்லை. அவன் ஸ்தோத்திரம், அரசியல் செல்வாக்கும் அவர்களிடத்தில் இல்லை, திறந்த வாசலும் அவர்களுக்கு முன்பதாக இல்லை. இது எல்லாம் இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலை எல்லாம் வரும் என்று தெரிந்த தேவன் ஆமென் இவர்கள் ஸ்தோத்திரம் இந்த எக்ஸைலுக்குள்ள, இந்த அடிமைத்தனத்திற்குள்ளாக செல்லுவதற்கு முன்பதாகவே கர்த்தர் இவர்களை வெளியே கொண்டு வருவதற்கு ஒரு வழியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஏசாயா 44வது அதிகாரத்தின் 28வது வசனத்தில் ஆண்டவர் எந்த மனிதனை ஏற்படுத்தி வைத்தார் என்பதை குறித்து அங்கு பேசுகிறார். யார் அவர்? கோரேஸ் என்கிற மனிதன். இவன் ஆண்டவரை அறிந்தவனோ இல்ல ஆண்டவரை அறிந்த வம்சத்தில் பிறந்தவனோ அல்ல. பிரியமானவர்களே, தேவனை அறியாத புறஜாதியை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை விடுவிக்க இங்க வசனம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது, அவன் என் மேய்ப்பன். ஆமென். ஆண்டவர் பாருங்களேன், கோரேசை பார்த்து சொல்லுகிறார். தாவீது ஆண்டவரை பார்த்து சொல்லுறான், ஆண்டவரே நீரேன் என்ன? ஆண்டவர் கோரேசை பார்த்து சொல்லுகிறார், he is my shepherd. என்னுடைய ஆடுகளை மேய்க்கும் மேய்ப்பனாக, ஆமென், இடிந்து விழக்கூடிய அந்த இடிந்து போகக்கூடிய எருசலேமை கட்டுகிறவனாக, தேவாலயத்திற்கு அஸ்திபாரம் போடுகிறவனாக, இன்னும் ஒருபடி அதிகமாக ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு பிரியமானவைகளை எல்லாம் நிறைவேற்றுகிறவனாக. அல்லேலூயா. கோரேஸ் பிறக்கல. ஆமென். கோரேஸ் இன்னும் அரண்மனையில் ஆட்சியில் உட்காரல. கோரேஸ் இன்னும் ஜனங்களுக்காக ஆமென் ஸ்தோத்திரம் அங்க டிகிரி எழுதல. ஆமென் ஸ்தோத்திரம் அங்கு ஸ்தோத்திர சட்டங்களை திருத்தி எழுதவில்லை. ஆனால் எல்லாவற்றுக்கும் முன்பதாகவே தேவன் நம்முடைய பார்வைகளுக்கு முன்பதாகவே, நம்முடைய சிந்தனைகளுக்கு தோன்றுவதற்கு முன்பதாகவே நமக்காக ஒரு வழியை ஆயத்தப்படுத்துகிறார். இந்த யூத ஜனங்களுக்காக ஏற்கனவே தேவன் இப்படிப்பட்ட ஒரு வழியை ஆயத்தப்படுத்தினது உண்மை என்று சொன்னால், பிரியமானவர்களே, நாம் செல்லக்கூடிய இந்த நெருக்கடியிலும் கர்த்தர் நமக்காக ஏற்கனவே ஒரு வழியை ஆயத்த பண்ணி வைத்திருக்கிறார். ஆமென். ஒருவேளை நாம பார்க்கல, நம்முடைய கண்களால் அதை பார்க்க முடியலனாலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை உறுதியாய் நம்ப தேவன் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ்ரா 1வது அதிகாரத்தின் 1வது வசனத்தில் இப்போ அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது அந்த கோரேசின் இருதயத்தை ஆண்டவர் ஆமென் ஏவுகிறார். கோரேசின் ஆவியை ஆண்டவர் ஏவுகிறார். என்ன சொன்னாரோ, பல 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக என்ன வாக்கு கொடுத்தாரோ அதை நிறைவேற்றுவதற்கு அந்த கோரேசனுடைய ஆவியை கர்த்தர் எழுப்புகிறதாக பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏவுகிறதாக பார்க்கிறோம். ஆமென். சிறைப்பட்டவர்கள் அரண்மனைக்குள்ளாக நுழையக்கூட வாய்ப்பில்லாத நிலையிலும் தேவன் ஸ்தோத்திரம் அங்கு ஒரு வழியை வைத்து அந்த அரண்மனையில தம்முடைய ஜனங்களுக்கு ஆதரவாக ஒரு நபரை கர்த்தர் எழுப்புகிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சாம்ராஜ்யங்களின் கொள்கைகளை மாற்ற முடியாது என்கிற நிலையிலும் ஸ்தோத்திரம் சாம்ராஜ்யங்களுக்கு மேல் ஆட்சி செய்கிற சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் ஆமென் தம்முடைய ஜனங்களை விடுவிப்பதற்காக ஆமென் ஸ்தோத்திரம் அவர்களையே தம்முடைய கரத்தின் ஆமென் ஸ்தோத்திரம் ஆட்சியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அதுதான் நாம நீதிமொழிகள் 21வது அதிகாரத்தின் 1வது வசனத்தில் வாசிக்கிறோம். ராஜாவின் இருதயம் கர்த்தருடைய கையில் நீர்க்கால்களை போல் இருக்கிறது, அதை தமது சித்தத்தின்படியெல்லாம் அவர் திருப்புகிறார். அல்லேலூயா.
ஹல்லேலூயா. நாம நினைக்கலாம் இந்த நெருக்கடியில நமக்கு உதவி செய்வதற்கு ஆதரவே இல்லை, ஏன்னா வேலை செய்வதற்கு வாய்ப்புகளே இல்லை, கிரியை செய்வதற்கு ஆதரவுகளே இல்லை, வாய்ப்பே இல்லை என்று சொல்லக்கூடிய நிலையிலும் பிரியமானவர்களே, நாம பார்க்க முடியாத நிலையிலும் நமக்காக கிரியை செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே அவருடைய குணாதிசயத்தை நாம் நம்ப தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென். வேதாகம விசுவாசம் நேர்மறையான ஒரு சிந்தனை அல்ல. நேர்மறையாக நாம் சிந்திப்பதனால நமக்குள் விசுவாசம் தோன்றுகிறதும் அல்ல. பிரியமானவர்களே, நேர்மறையான சிந்தனை everything will happen exactly as I desire. நான் விரும்புகிற படியெல்லாம் எனக்கு எல்லாம் சம்பவிக்கும் என்கிறது நேர்மறையான சிந்தனை. இட் இஸ் a positive thinking. ஆனால் பிரியமானவர்களே, வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற வேதாகம விசுவாசம் என்னவென்றால், நான் விரும்புகிறபடி நிகழ்வுகள் அமையாவிட்டாலும் என் தேவன் பரிசுத்தரும் ஞானம் உள்ளவரும் இறையாண்மை உள்ளவரும் நல்லவரும் உண்மையுள்ளவருமாகவே இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பள்ளத்தாக்கு உண்மைதான், ஆனால் தேவன் பள்ளத்தாக்குகளை விட பெரியவராய் காணப்படுகிறார். வெறுமையான நிலை உண்மைதான், ஆனால் தேவன் ஸ்தோத்திரம் பராமரிப்புக்கு அப்பாற்பட்டவர் அல்லவே. ஆமென், ஸ்தோத்திரம். தாமதமாகுவது வேதனைக்குரிய காரியமாய் காணப்பட்டாலும் அந்த தாமதத்திலும் கிரியை செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய முடிவு எப்படிப்பட்டது, இந்த காரியத்தின் முடிவு எப்படிப்பட்டதா இருக்கும் என்பதை நான் நிச்சயித்து அறியாத பொழுதிலும் பிரியமானவர்களே, நான் நிச்சயமாக நம்புகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. There is an God who is certain. ஆமென். நிச்சயமாகவே உறுதியாக நம்பக்கூடிய தேவன் ஒருவர் இருக்கிறார். அவருடைய கரத்தின் கிரியைகளை என்னால் கண்டறிய முடியாத நிலை காணப்பட்டாலும் பிரியமானவர்களே, அவருடைய இருதயத்தை என்னால் நம்ப முடியும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக இன்னைக்கு காலையில ஸ்தோத்திரம், இங்கே முன்பதாக போடப்படும் வாக்கியங்களை நாம் வாசிக்க, அதை விசுவாசிக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. இதுக்கு முந்தின ஸ்லைட் போடுங்க. ஸ்தோத்திரம். எல்லாம் சேர்ந்து வாசிக்க போறோம். வாசித்து நம்முடைய வார்த்தையிலிருந்து நம்முடைய செவிகளுக்கு அது போகவும், செவியிலிருந்து நம்முடைய இருதயங்களுக்கு போகவும் தேவன் நமக்கு கிருபை தருவாராக. சேர்ந்து வாசிப்போமா? அவருடைய வழிமுறையை நான் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் அவருடைய குணாதிசயத்தை நான் அறிவேன். மறுபடியும் வாசிப்போமா? அவருடைய வழிமுறையை நான் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் அவருடைய குணாதிசயத்தை நான் அறிவேன். அடுத்தது, அவருடைய கரத்தை என்னால் கண்டறிய முடியாமல் இருக்கலாம், ஆனால் அவருடைய இருதயத்தை நான் நம்புவேன். மறுபடியுமாக, அவருடைய கரத்தை என்னால் கண்டறிய முடியாமல் இருக்கலாம், ஆனால் அவருடைய இருதயத்தை நான் நம்புவேன். அடுத்தது, என்னுடைய நெருக்கடியை கொண்டு தேவனை நான் விளங்கிக் கொள்ள மாட்டேன். ஆமென். மறுபடியும் சொல்லுமா? என்னுடைய நெருக்கடியை கொண்டு தேவனை நான் விளங்கிக் கொள்ள மாட்டேன். மாறாக, அடுத்த ஸ்லைட், தேவனுடைய வார்த்தையை கொண்டே என்னுடைய நெருக்கடியை நான் விளங்கிக் கொள்வேன். ஆமென். அல்லேலூயா. மீண்டும் ஒரு விஷயம் கூட, தேவனுடைய வார்த்தையை கொண்டே என்னுடைய நெருக்கடியை நான் விளங்கி கொள்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே ஸ்தோத்திரம், காணாத நிலையிலும் எங்களுக்காக கிரியை செய்கிற தேவன் நீர் இருக்கிறீர். ஹல்லேலூயா. I shall not see yet my God is working for me. ஆண்டவரே, நான் காணாத நிலையில காணப்பட்டாலும் எனக்காக ஓ ஹல்லேலூயா கிரியைகளை நடப்பிக்கிற தெய்வம் இருக்கிறீர் என்பதை விசுவாசிக்க, அடையாளம் இல்லாத பொழுதிலும் ஆண்டவரே ஹல்லேலூயா, ஆண்டவரே எனக்கு மறைவாக இருக்கிற நிலை காணப்பட்டாலும் ஆண்டவரே ஹல்லேலூயா, ஆண்டவரே எனக்காக கிரியை செய்கிற, எனக்கு அனுக்கிரகம் பாராட்டுகிற தெய்வம் நீர் இருக்கிறீர் என்பதை புரிந்து கொள்ள. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். தேவனை வெளிப்படுத்தும் 3 காரியங்களில் முதலாவது பார்த்தோம், காண மாட்டீர்கள், ஆனாலும் தேவனுடைய கிரியை தேவன் கிரியை செய்கிறவராக காணப்படுகிறார். தேவனுடைய கிரியைகளை நாம் காண முடியாத நிலை இருக்கிறபடினாலே நாமும் கிரியை செய்யக்கூடாது என்பது அர்த்தம் அல்ல.
தேவனுடைய கிரியைகளை நம்மால் பார்க்க முடியவில்லை என்பதனால நாமளும் அப்படி அமைதியா இருந்துடலாம், எந்த வேலையும் செய்ய வேண்டாம் அப்படின்றது அர்த்தம் அல்ல. மாறாக 2 ராஜாக்கள் 3வது அதிகாரத்தின் 16-17 வசனங்களை வாசிக்க கேட்போமாக. 2 ராஜாக்கள் 3வது அதிகாரத்தின் 16-17. அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் பள்ளத்தாக்கை தண்ணீரால் நிரப்புவார் என்று வாக்குத்தத்தம் செய்தார். ஆனால் தண்ணீர் வருவதற்கு முன்பதாகவே அந்த பள்ளத்தாக்குகளை வாய்க்கால்கள் வெட்ட வேண்டும் என்று சொல்லி தம்முடைய ஜனங்களுக்கு கட்டளையிடுகிறார். Even before miracle happens in our life, we need to work on our life. நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய அற்புதங்கள் விளங்குவதற்கு முன்பதாக, தோன்றுவதற்கு முன்பதாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் தருணங்களை பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில நாம் கிரியை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவர் மிக அழகாய் சொல்லுகிறார், எஸ், ஐ அம் கோயிங் டு கிவ் யூ த வாட்டர். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று சொல்லி நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன். அது நிறைவேறுவதற்கு நீங்கள் இந்த பள்ளத்தாக்குகள் எங்கிலும் வாய்க்கால்களை வெட்ட வேண்டும். ஹல்லேலூயா. வாய்க்கால்களை வெட்ட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னதை அவர்கள் செய்தபடினாலே, ஆமென், கர்த்தருக்கு மகிமை உண்டதாக, அந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்பட்டது. இந்த ஜனங்களால் மழையை வரவழைக்க முடியாது, இந்த ஜனங்களால் தண்ணீரை உருவாக்கவும் முடியாது. ஆனால் இவர்களால் ஒன்று செய்ய முடியும், அந்த பள்ளத்தாக்கை அந்த தண்ணீருக்காக ஆயத்தப்படுத்த முடியும். நம்மால் என்ன செய்ய முடியுமோ அதை தான் ஆண்டவர் நமக்கு கட்டளையாக கொடுக்கிறவர். நம்மால் செய்யக்கூடாத ஒன்றையும் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கவோ இல்லை செய்வதற்கு நம்மை உந்தி தள்ளவோ நமக்கு கட்டளையாக கொடுக்கக்கூடிய தேவன் அல்லவே. ஹல்லேலூயா, 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 ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் பேதுரு பார்த்து சொல்றாரு, 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதான்றார்ல. 1 மணி நேரமாவது என்ன பண்ணலாம்? ஜெபம் பண்ணலாம். என்ன? கர்த்தருக்கு மகிமை உண்டதாக. ஜெபிக்கக்கூடிய கெப்பாசிட்டி ஆண்டவர் நமக்குள்ள வைத்து விட்டு தான் என்ன கேட்பாருன்னா, நம்ம இடத்துல இதை செய்ய என்று சொல்லுவார். என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்று சொல்லி பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்கும் பொழுது, பேதுரு ஆண்டவரிடத்தில் அன்பு செலுத்துவதற்கு முடியும். அன்பு செலுத்தி அதன் உச்சகட்டமாக இயேசுவை போல சிலுவையில தன்னுடைய ஜீவனை கொடுக்க முடியும் என்பதை தேவன் இயேசு புரிந்திருந்த முடியாதான் தான் அவர் அன்பா இருக்கிறாயா என்று கேட்கிறார். ஆண்டவர் நம்மிடத்தில் ஸ்தோத்திரம் இதை செய்வதற்கு நம்மை வலியுறுத்துகிறார் என்று சொன்னால் நம்மால் செய்ய முடியும் என்பதை அந்த கெப்பாசிட்டி நமக்குள்ள வைத்து விட்டு தான் ஆண்டவர் இதை செய்ய சொல்லுவார். அல்லேலூயா. இங்குதான் கிருபையையும் மனித பொறுப்பையும் ஒன்று சந்திக்கிற இடமாய் நாம் பார்க்கிறோம். கிருபை இருப்பதனாலே ஆண்டவர் சொல்லுவதை நாம் தவிர்த்து விடலாம் என்பது அர்த்தம் அல்ல. ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார், அதனால் நாம் அந்த கிருபையை வைத்துக் கொண்டே வாழ்ந்து விடலாம், தேவனுடைய கட்டளைகளை நாம் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி தவிர்த்து விடலாம் என்று சொல்லி ஒரு நாள் நினைக்க கூடாது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா யோசித்து பாருங்க, வேகமா கார் ஓட்டுறதுக்கு இந்த ஊர்ல வாய்ப்பு இருக்குல்ல? ஸ்தோத்திரம். ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுப்பாருன்னு சொல்லிட்டு வேகமா சிக்னல்ல கார் ஓட்டினா என்ன ஆகும்? ஸ்தோத்திரம். கிருபை ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஈவு. அந்த கிருபை நமக்கு தேவன் கொடுக்கிறார் என்று சொன்னால், தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கும் பொறுப்புகளையும் நாம் நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆண்டவர் அற்புதம் செய்ய போதுமானவர், அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கக்கூடியவர். அந்த அற்புதத்தை சுதந்திரத்துக் கொள்வதற்கு நாமும் பொறுப்புள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. தண்ணீர் தேவனிடத்திலிருந்து வருகிறது, வாய்க்கால்கள் மனிதர்கள் தான் வெட்ட வேண்டும், மனிதர்கள் தான் வாய்க்காலை வெட்ட வேண்டும். தேவன் தண்ணீரை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். நிரப்புவது கர்த்தருடைய கிரியையாய் காணப்படுகிறது. ஆனால் அந்த தண்ணீரை தேக்க வைத்துக் கொள்வதற்கு ஆயத்தப்படுகிறது நம்முடைய நிலையாய் காணப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பள்ளத்தாக்குகள் ஆயத்தப்பட வேண்டும். ஆமென்.
பள்ளத்தாக்குகளிலிருந்து ஆண்டவர் உடனடியாக இந்த ஜனங்களை வெளியே கொண்டு வரவில்லை. இந்த ஜனங்களை வெளியே உடனடியாக கொண்டு வரவில்லை. மாறாக அதில் வேலை செய்வதற்காக, அதில் வாய்க்கால்களை வெட்டுவதற்காக ஆண்டவர் அவர்களுக்கு கட்டளையிடுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஸ்தோத்திரம், அவர்கள் தாகத்தை தீர்க்கும் இடமும் அதுதான், அவர்களுடைய விசுவாசத்தை சோதிக்கும் இடமும் அதுதான், அவர்களுடைய கீழ்ப்படிதலை வெளிப்படுத்தும் இடமும் அதுதான், தேவ மகிமை வெளிப்படும் இடமும் அதுதான். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக நேரங்களிலே நம்ம பள்ளத்தாக்குகளில் இருக்கும் பொழுது, ஆண்டவரே எப்போ என்னை இதிலிருந்து வெளியே கொண்டு வருவீங்க, நான் எப்போ இதிலிருந்து வெளியே வரட்டும், என்னை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம ஜெபிப்போம். ஆனால் மாறாக தேவன் தம்முடைய மகிமை விளங்கத்தக்கதாக, ஆமென் பிரியமானவர்களே, தம்முடைய மகிமை விளங்கத்தக்கதாக அந்த பள்ளத்தாக்குகளை நாம் கிரியை செய்வதற்கு தேவன் நம்மை அங்கு வைக்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஒருவேளை தேவன் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கும் அவருடைய வார்த்தைகளாய் காணப்படலாம், நாம் அதற்கு கீழ்ப்படியாமல் போன நிலையாய் காணப்படலாம். நாம் ஆண்டவர் சொல்லி துல்லியமாக பேசி இதை செய் என்று சொல்லி அதற்கு செவி சாய்க்காத ஒரு நிலையாய் காணப்படலாம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் அதை மாற்றிக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அறிக்கையிடாத பாவ நிலைகள், பாவ கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படலாம். இன்றைக்கு அறிக்கை செய்து ஆண்டவருடைய சமூகத்தில் விட்டு விடுவதற்கு தேவன் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. உடைந்த உறவுகளிலே நாம் சமாதானம் இல்லாத ஒரு நிலை காணப்பட்டால் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க தேவன் கிருபை தருவாராக. ஆண்டவரே, உடைந்து போன உறவுகளை நாங்கள் சீர் செய்து கொண்டு அதில் சமாதானத்தை காண தேவன் கிருபை தாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் ஒழுங்கற்ற தன்மைகள் காணப்பட்டிருந்தால் அதை சரி செய்து கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. அதை சீர் செய்து கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. தேவன் கொடுத்திருக்கும் வரங்கள், வாய்ப்புகளை தேவ நாம மகிமைக்கென்று உண்மையாக பயன்படுத்த கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் அதில் வேலை செய்ய வேண்டும், நாம் அதில் கிரியை செய்ய வேண்டும். கிரியை செய்தால் ஆண்டவர் அவருடைய அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். யோசுவா 3வது அதிகாரத்தின் 5வது வசனத்தில் யோசுவா ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான், உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு, ஹல்லேலூயா, நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் என்ன செய்வாரா? அற்புதம் செய்வாரா? ஹல்லேலூயா. நாளைக்கு கர்த்தர் அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு நாம் அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த ஆயத்த நிலை, ஆமென் ஸ்தோத்திரம், அந்த பாத்திரம் தகுதி உடையதாய் காணப்பட வேண்டும். அந்த பாத்திரம் ஆயத்தமாய் காணப்பட்டது என்று சொன்னால் நாளைக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய போதுமானவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பள்ளத்தாக்குகள் ஆழமாக்கப்பட வேண்டும். Valley must be deepened. ஆமென் ஸ்தோத்திரம். ஏற்கனவே 7 நாட்கள் இவர்கள் பயணித்திருக்கிறார்கள். ஏற்கனவே தாகத்தினால் சோர்வாய் காணப்படுகிறார்கள். வெப்பம் ஒரு பக்கம், தண்ணீர் வருவதற்கு வாய்ப்பே இல்லை, அடையாளமும் இல்லை. எல்லாம் இருந்த பொழுதிலும் ஆண்டவர் சொல்லுகிறார், வாய்க்காலை வெட்டுங்கள். ஆமென். நம்ம கூட சொல்லுவோம், ஆண்டவரே நாங்கள் உற்சாகமாக இருக்கும்போது ஏதாவது சொன்னீங்கன்னா நாங்கள் உடனே கீழ்ப்படிஞ்சிருவோம். ஆனால் கஷ்டத்தில் இருக்கும்போது, நெருக்கடியில் இருக்கும்போது, சோர்வில் இருக்கும்போது என்ன சொன்னாலும் கீழ்ப்படிவதற்கு, அதை செய்வதற்கு, அதற்கு செவி சாய்ப்பதற்கு ஏற்ற மனநிலை நமக்கு இருக்கிறதா என்பதை நிதானித்து பார்க்க தேவன் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. விசுவாசம் என்பது ஏதோ உணர்ச்சியின் அடிப்படையில் நாம் ஆயத்தம் ஆகுவது அல்ல. ஏதோ உணர்ச்சிகளின் அடிப்படையில் ஆண்டவர் சொல்லிட்டார், இன்னைக்கு சொல்லிட்டாருப்பா நான் உடனே செஞ்சிருவேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு செஞ்சுட்டு நாளைக்கு சோர்ந்து போகிற ஒரு நிலை அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் நாம் நம்முடைய கிரியைகளை தேவன் சொன்ன வாக்கின் நிமித்தமாய் அதை செயல்படுத்துவது ஆகும். எபிரேயர் 11வது அதிகாரத்தின் 7வது வசனத்தில் அங்க பார்க்கிறோம், காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு நோவாவுக்கு உண்டானது, அவன் பேழையை உண்டு பண்ணினான் என்று சொல்லி பார்க்கிறோம். பேழை செய்வதற்கு ஒரு நாள் இல்ல, 2 நாள் அல்ல, பல நாட்கள் தேவைப்பட்டது. பிரியமானவர்களே, பேழை செய்து முடிக்கிற வரைக்கும் அவன் மழை வரும் என்பதை இதுவரைக்கும் கண்டதே இல்லை. ஆனால் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு அவனுக்குள்ள வந்தபடினால அவன் உடனடியாக செவி சாய்க்கிறான். ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் சொன்னவர் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் எச்சரிப்பின் வார்த்தைகளுக்கு செவி சாய்க்க, அதற்கு இணங்க, செவி கொடுக்க, கீழ்ப்படிய தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கும் கிரியைகளை நடப்பிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நம்ம இதுவரைக்கும் யோசித்து பார்த்திருக்க மாட்டோம். நம்முடைய சிந்தனையில விளங்காததாய் காணப்படும், நம்முடைய சிந்தனையில புலன்படாததாய் காணப்படும், நம்மால கிரகிக்க முடியாத காரியமா இருக்கும். ஆனால் தேவன் சொல்லி இருக்கிறார் என்பது உறுதியாக தெரிந்தால் அதற்கு கீழ்ப்படிய கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. ஒருவேளை ஜெபத்திற்கு நேரத்தை ஒதுக்கும் ஒரு வாய்க்காலாய் காணப்படலாம், இல்ல குடும்பத்தை வேத வழிகளிலே ஒழுங்குபடுத்தும் ஒரு வாய்க்காலாய் காணப்படலாம். சிறிய வாய்ப்புகளை கர்த்தர் கொடுக்கும் பொழுது அதை உண்மையாக அதில் உண்மையாக இருக்கும் ஒரு வாய்க்காலாய் காணப்படலாம். பிரியமானவர்களே, தேவன் கதவுகளை திறப்பதற்கு முன்பதாக நம்முடைய தகுதி வரம்புகளை வளர்த்து கொள்ளும் ஒரு வாய்க்காலாய் காணப்படலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் அற்புதம் செய்ததுக்கு அப்புறம் நம்மால என்ன பண்ண முடியாது, வெயிட் பண்ண முடியாது. சில நேரத்தில் அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்மளால முடியாது. சில நேரம் அந்த அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில பாரமாய் மாறிவிடக்கூடாது. அதற்கு முன்பதாகவே நாம் ஆயத்தமாகுவதற்கு தேவன் கிருபை தருவாராக. யோசிச்சு பாருங்க, இவங்க வாய்க்கால்களை வெட்டாம ஆண்டவர் வாக்கு கொடுத்தது போல அங்க தண்ணீர் வந்தது என்று சொன்னால் தண்ணீர் தேங்குவதற்கோ அவர்கள் குடிப்பதற்கோ வாய்ப்பில்லாமல் இருந்திருக்கும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. நாம் ஆயத்தமாகும் பொழுது, நாம் தயாராகும் பொழுது, நாம் நம்முடைய தகுதிகளை வளர்த்து கொள்ளும் பொழுது, பிரியமானவர்களே, நாம் வேலை பார்க்கிற இடமா இருந்தாலும் சரி, நாம் வேலை தேடும் இடமா இருந்தாலும் சரி, அந்த ஆசீர்வாதம் நம்முடைய கரங்களுக்கு வருவதற்கு முன்பதாகவே அதற்குரியவர்களாய் ஆமென் ஸ்தோத்திரம் நாம் காணப்படும் பொழுது நிச்சயமாகவே தேவன் அதை நம்முடைய கரங்களிலே கிடைப்பதற்கு கிருபை செய்கிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பள்ளத்தாக்கு ஒரு காத்திருக்கும் அனுபவம். வேலி must be a waiting period. இங்கு ஆண்டவர் உடனடியாக தண்ணீரை அனுப்பவில்லை பள்ளத்தாக்குக்குள்ளாக, மாறாக ஆண்டவர் முதலாவது கட்டளை இடுகிறார். ஹல்லேலூயா. அவர் கட்டளையிட்ட பின்பதாக அவர்கள் கீழ்ப்படுகிறார்கள். கீழ்ப்படிந்த பின்பதாக அவர்கள் காத்திருக்கிறார்கள். காத்திருந்த பின்பதாக இறுதியில தான் தேவன் என்ன பண்ணுகிறார், தண்ணீரால் அந்த பள்ளத்தாக்குகளை நிரப்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாய்க்கால்களை வெட்டுவது நம்முடைய வேலை. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிற கிரியைகளை செய்வது நம்முடைய வேலை. ஆண்டவர் கொடுத்திருக்கும் சின்ன சின்ன காரியங்களிலும் பொறுப்போடு நடந்து கொள்வது நம்முடைய வேலை. நம்முடைய தகுதிகளை உயர்த்துவதற்கு முயற்சி செய்வது நம்முடைய வேலை. பிரியமானவர்களே, விளைவை கொடுப்பது ஆண்டவர். ஹல்லேலூயா. தண்ணீரை அனுப்புவது தேவனுடைய வேலையாய் காணப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த இடத்துல ரெண்டு ஆபத்தான காரியங்களை நாம் தவிர்க்க வேண்டும். ரெண்டு ஆபத்தான மனநிலைகளை நாம் தவிர்க்க வேண்டும். முதலாவது செயலற்ற எதிர்பார்ப்பு. செயலற்ற எதிர்பார்ப்பு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, செயலற்ற எதிர்பார்ப்பு. பாசிவ் எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா, தேவன் எல்லாவற்றையும் செய்வார், தேவன் எல்லாவற்றையும் செய்வார் என்று சொல்லிட்டு ஸ்தோத்திரம், அவர் கட்டளையிட்டவைகளை செய்யாமல் இருப்பது விசுவாசம் அல்ல. ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்வார். வாக்கு கொடுத்து விட்டார், எனக்கு சொல்லிட்டாரு, எனக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டாரு, எனக்கு ஆண்டவர் பைபிளை பிராமிஸ் பண்ணிட்டாரு, ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டாரு, நேரடியா பேசிட்டாரு, சொப்பனத்தின் வழியா தரிசனத்தின் வழியா பேசிட்டாரு, எனக்கு செய்வேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிற, ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிற காரியங்களுக்கு நாம் இணங்காமல் செயல்படாமல் இருப்பது விசுவாசம் அல்ல. அதற்கு பேர் என்ன தெரியுமா? கீழ்ப்படியாமை. ஆமென், ஆமென். வர மாட்டேங்குதே. என்ன அதற்கு பேர் என்ன தெரியுமா? கீழ்ப்படியாமை. ஆண்டவர் சொல்லிட்டாரு, வாக்கு எனக்கு வந்துருச்சு, நான் ஒன்றும் செய்ய தேவையில்லை, நான் அந்த வாக்கை கேட்டுக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துருந்தா, பத்திரமா உட்கார்ந்துருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் இருந்து விடக்கூடாது. மாறாக தேவனுடைய வார்த்தைகளில் காணப்படுகிற ஒவ்வொரு ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய நியாயப்பிரமாணத்திற்கு நாம் செவி சாய்க்கிறவர்களாக, ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு நாம் இணங்குகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இரண்டாவது, சுயசார்பான முயற்சி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சுயசார்பான முயற்சி. செல்ஃப் ரிலையன்ட் எஃபர்ட். இங்கு நம்முடைய முயற்சியிலே தான் ஆசீர்வாதம் வருகிறது, நம்முடைய முயற்சியில மாத்திரம்தான் ஆசீர்வாதம் உருவாகுகிறது என்று எண்ணுவது விசுவாசம் அல்ல. நான் வேலை செய்து என்னுடைய கரத்தினால் மாத்திரமே, என்னுடைய உழைப்பினால் மாத்திரமே ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கும். நான் இன்னைக்கு வேலை பார்த்தா தான் சம்பளம், நான் இன்னைக்கு வேலை பார்த்தா தான் எனக்கு ஆண்டவர் நன்மையை கொடுப்பார், நான் இன்னைக்கு வேலை பார்த்தா தான் ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு, நான் இன்னைக்கு வேலை பார்த்தா தான் உண்டு, என் கையில இருந்து நான் பிரயாசப்பட்டதான் உண்டு அப்படிங்கிற மனநிலைமை இருக்குல்ல பிரியமானவர்களே, அது விசுவாசம் அல்ல. அது மாறாக சுய நம்பிக்கை, என் மேல் நான் வைத்திருக்கும் நம்பிக்கை.
ஆமென். பிரியமானவர்களே, நாம என்ன நினைக்கணும், வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது அப்படின்னா, பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய வார்த்தைக்கு செவிசாய்த்து ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் வேலைகளை பொறுப்போடு செய்ய வேண்டும். ஆமென். விளைய செய்கிறவர் கர்த்தர். ஆமென். விளைய செய்கிறவர் கர்த்தர், அதன் பயனை அனுபவிக்க செய்கிறவர் தேவன். அல்லேலூயா. ஆமென். நாம் வேலை பார்ப்பதனால நாம் சம்பாதிக்கிறது இல்ல. ஆமென். நாம் உழைப்பதனால நமக்கு வருமானம் வருகிறது இல்ல. நாம் வேலை, ஆண்டவர் கொடுத்த வேலையை கண்ணும் கருத்துமாக செய்வதனால ஆண்டவர் பரத்திலிருந்து பார்த்து நமக்கு என்ன பண்ணுகிறார், சம்பளம் என்கிற ஒன்றை கொடுக்கிறார். ஆமென். அதுதான் நம்முடைய விசுவாசமா இருக்கணும். நான் ஆண்டவருக்கு முன்பதாக உத்தமமாக தேவன் எனக்கு கொடுத்திருக்கும் பொறுப்பை பொறுப்போடு செய்தேன் என்று சொன்னால் அதன் விளைச்சலை தேவன் என் வாழ்க்கையில அனுபவிக்க தேவன் உதவி செய்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆக அடுத்த தடவை போய் முதலாளிகிட்ட போய் முறையிடாதீங்க. அடுத்த தடவை போய் இங்கே ஹெச்ஆர் போய் என்ன பண்ணாதீங்க, முறையிடாதீங்க, எனக்கு சம்பளத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்காதீங்க. முறையிட வேண்டியது ஆண்டுடைய சமூகத்தில். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்திருக்கும் வேலைகளை உண்மையாய் செய்து ஆண்டவருக்கு முன்பதாக நேர்மையாக நடந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே தேவன் நம்மை நன்மையின் பாதையில் நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பதாக ஒருவேளை அப்படியே யாராவது நமக்கு விரோதமாக செயல்பட்டு நம்முடைய வளர்ச்சியை கண்டு, ஆமென், ஸ்தோத்திரம், நாம கிணறு தோண்டும் போதெல்லாம் அதை மண் வாரி போடுகிற ஒரு நிலை காணப்பட்டாலும் ஆண்டவர் மீண்டும் நம்மை தளர்க்க செய்கிற தேவன். ஆமென். நம்மை துளிர செய்கிற தேவன். அல்லேலூயா. ஆண்டவர் ஈசாக்கை ஆசீர்வதித்தது போல ஆண்டவர் எங்கெல்லாம் ஈசாக்கு விதை விதைத்தானோ அங்கு எத்தனை மடங்கு எத்தனை மடங்கு எத்தனை மடங்கு ஆமென், ஸ்தோத்திரம், நல்ல செழிப்பான நாள்ல இல்ல, நல்ல மழை பெஞ்சு ஆஹா ஓன்னு இருக்கிற நாள்ல இல்ல, வறட்சியின் நாளிலும் ஸ்தோத்திரம் அவன் விதை விதைத்தான், ஆண்டவர் 100 மடங்கு அறுக்க செய்தார். அல்லேலூயா. ஆக அறுவடை தேவனிடத்திலிருந்து தான் வருகிறது. விளைச்சலை கொடுக்கக்கூடியவர் ஆண்டவர் தான். நம்முடைய உழைப்பிற்கு ஏற்ற ஊதியத்தை கொடுக்கக்கூடியவர் தேவன் மாத்திரம்தான். ஆமென். அல்லேலூயா. மனித கண்களை நோக்கி பார்த்த கண்கள் எல்லாம் இப்பொழுது தேவனை மாத்திரம் நோக்கி பார்க்கணும். ஆண்டவருக்கு முன்பதாக, ஆண்டவரே, நீங்க கொடுத்திருக்கும் சின்ன வேலையா இருந்தாலும் சரி, கடினமான வேலையா இருந்தாலும் சரி, கஷ்டமான வேலையா இருந்தாலும் சரி, இதுல நான் உமக்கு முன்பதாக உத்தமமாய் நடக்க உதவி செய்யுங்க, உண்மையாய் நடக்க உதவி செய்யுங்க. அல்லேலூயா. அடிமையாய் இருந்த யோசேப்பின் வாழ்க்கையை தேவன் அரண்மனைக்கு கொண்டு வர முடியும் என்று சொன்னால் பிரியமானவர்களே, அதை காட்டிலும் நாம் மேன்மையானவர்கள் அல்லவா? ஆமென். அதை காட்டிலும் ஆண்டவர் நம்மை நல்லா வைத்திருக்கிறார் அல்லவா? நாம எங்கேயும் அடிமையா இல்ல. ஆமென். ஆண்டவருக்கு முன்பதாக உத்தமமாய் நடந்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை பத்திரமாய் நடக்க கிருபை தருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவேதான் சங்கீதம் 127 அதிகாரத்தின் 1-2 வசனங்களில் கர்த்தர் வீட்டை கட்டாராகில், ஆமென், பிரயாசம் விருதா. ஆமென். கர்த்தர் நகரத்தை காவராகில் பிரயாசம் விருதா. ஆமென். இட் இஸ் ஆல்வேஸ் இன் வெயின். நாம் நம்முடைய சுய முயற்சியில செய்யும் எல்லா காரியங்களும் என்னால் இது ஆகும், சாத்தியம் ஆகும் என்கிற சுய நம்பிக்கையோடு செய்யக்கூடிய ஒவ்வொன்றுமே நமக்கு விருதாவாக முடியக்கூடியதா இருக்கிறது. ஆனால் பிரியமானவர்களே, ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், நாம் ஆமென் கட்டுகிறவர்களாய் காணப்படணும். ஆண்டவர் கொடுத்திருக்கும் வாய்ப்புகளிலே நாம் கிரியை செய்கிறவர்களாய் காணப்படணும். கர்த்தர் நிலை நிறுத்துவார். ஆமென். நாம் விதைக்கிறவர்களாய் காணப்படணும். கர்த்தர் பலனளிக்கிறவராய் காணப்படுவார். நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படணும். கர்த்தர் பதில் தருகிறவராய் காணப்படுவார். ஆமென். நாம் ஆயத்தப்படுகிறவர்களாய் காணப்படணும். கர்த்தர் வாசல்களை திறக்கக்கூடியவராய் காணப்படுவார். அல்லேலூயா. நாம் வாய்க்கால்களை வெட்டும் பொழுது கர்த்தர் தண்ணீரை அனுப்புகிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. 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 கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென், ஸ்தோத்திரம். பள்ளத்தாக்குகள் நிச்சயமாகவே நிரப்பப்படும். பள்ளத்தாக்குகள் நிச்சயமாகவே நிரப்பப்படும். அது தேவ வார்த்தை. 2 ராஜாக்கள் 3 அதிகாரத்தின் 17 வசனத்தில் ஆண்டவர் குடிக்கும்படியாக நிரப்பப்படும் என்று சொல்லி தான் சொல்லி இருக்கிறார். ஆமென். அங்கு ஒருவேளை நிரப்பப்படலாம், ஒருவேளை பள்ளத்தாக்கு நிரப்பப்படலாம் என்று சொல்லவில்லை. திட்டமும் தெளிவுமாக ஆண்டவருடைய வார்த்தை எஸ் இட் வில் ஹேப்பன், இட் வில் ஹேப்பன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இது ஏதோ பள்ளத்தாக்கின் தகுதியை சார்ந்ததல்ல, ஏதோ ஜனங்களுடைய வல்லமையை சார்ந்ததல்ல, ஏதோ ஸ்தோத்திரம் வானிலை அறிகுறியை சார்ந்ததல்ல. மாறாக தேவன் வாக்கு கொடுத்தவர், அவருடைய வாக்கு உண்மைத்தன்மை உடையது என்பதை சார்ந்து நிச்சயமாகவே பள்ளத்தாக்கு நிரம்பும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் பள்ளத்தாக்குகளிலே ஸ்தோத்திரம் வேலை செய்தோம் என்று சொன்னால், ஆமென், ஸ்தோத்திரம், ஆண்டவர் தண்ணீரை அனுப்பக்கூடியவராய் அவர் காணப்படுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இதுவரைக்கும் பிரியமானவர்களே,
தேவன் எப்படி தம்மை வெளிப்படுத்துகிறார். நாம் காணக்கூடாத நிலையிலும் நமக்காக கிரியை செய்கிற தேவன் என்று சொல்லி தேவன் தம்மை வெளிப்படுத்தினார். நம்மை நிரப்புகிறவராக தேவன் ஒருவரே நம்மை நிரப்புகிறவராக, நாம் வேலை செய்தாலும் கர்த்தர் தான் நம்மை நிரப்புகிறவராக, நாம் வேலை செய்கிறவர்களாக காணப்பட்டாலும் கர்த்தரே தேவனே நிரப்புகிறவராக காணப்படுகிறார் என்று சொல்லி அவர் தம்மை வெளிப்படுத்தினார். இப்பொழுது ஆண்டவர் why he is filling the valley, ஆண்டவர் ஏன் பள்ளத்தாக்கை நிரப்புகிற தேவனாய் காணப்படுகிறார். பெரியமானவர்களே, 2 ராஜாக்கள் 3வது அதிகாரத்தின் 17வது வசனத்தில் வாசிக்கிறோம். நேரம் ஆயிடுச்சுனால வேகமாக போறேன். 3வது அதிகாரத்தின் 17வது வசனத்தில் மையத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை, ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு. ஆமென், அல்லேலூயா, ஆமென். இங்கு தாகத்தால் தவிக்க கூடியவர்கள் யார்? இந்த ஜனங்கள், போருக்கு வந்திருக்கும் ஜனங்கள். ஆனால் பிரியமானவர்களே, ஆண்டவர் இவர்களை திருப்தியாக நடத்துகிறார். அல்லேலூயா, ஆண்டவர் திருப்தியாக நடத்துகிற தெய்வம். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஏன் தெரியுமா? அவர் நம்மை திருப்தியாய் நடத்தி நம்மை தேவ நோக்கத்திற்கு நேராக திருப்புகிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. You shall be satisfied for God directs us to his purpose. நாம் திருப்தி, அதை போடுங்க, இல்லை அதுதான், எஸ், நாம் திருப்தி அடைவோம். ஆமென். தேவன் நம்மை திருப்தியாக நடத்துகிறார். எதற்கு தெரியுமா பிரியமானவர்களே? நாம் தேவ நோக்கத்திற்கு நேராய் நடந்து செல்வதற்கு. இங்கு பிரியமானவர்களே, வெறும் ஜனங்கள் தாகத்திற்கு தண்ணீர் கிடைத்தது என்பது அல்ல, மாறாக ஜனங்களும் ஆடு மாடுகளும் மிருக ஜீவன்கள் முதற்கொண்டு எல்லாம் குடித்து திருப்தி ஆகுவதற்கு நேராக ஆண்டவர் தண்ணீரை திறக்கிறார். அல்லேலூயா. பள்ளத்தாக்குகளை தண்ணீரால் நிரப்புகிறார். ஆமென். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்தார் என்று சொன்னால் ஏதோ ஒரு பகுதியில் கிரியை செய்து விட்டு நம்மை விட்டு விடுகிற தெய்வம் அல்ல. ஆண்டவர் ஏதோ ஒரு பக்கத்தில் மாத்திரம் தான் கிரியை செய்ய முடியும். ஏதோ நம்முடைய ஃபினான்ஷியல் சைடில் தான் ஆண்டவர் பிளஸ் பண்ண முடியும். ஏதோ நம்முடைய ஃபேமிலி சைடில் தான் ஆண்டவர் நமக்கு கிரியை செய்ய முடியும். ஏதோ நம்முடைய சொசைட்டியில் நம்ம வேலை பார்க்குற இடத்துல தான் ஆண்டவர் நமக்கு உதவ முடியும். இல்லை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தான் நம்முடைய குணாதிசயங்களை மாற்றுவதற்கு மாத்திரம் தான் தேவன் வல்லமை மிக்கவர் என்பது அல்ல பிரியமானவர்களே. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்தார் என்று சொன்னால் நாம் திருப்தியாகும் அளவிற்கு, திருப்தி அடைவீர்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு முழுமையாக நம்மை முழுமையாக ஆண்டவர் ஆக்கிரமித்து கிரியை செய்யக்கூடியவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் எதற்கு தெரியுமா திருப்தி ஆக்குகிறார்? 2 காரியத்தை செய்வதற்காக. முதலாவது, தம்முடைய பலனை நமக்குள் புதுப்பிப்பதற்கு. தேவனுடைய பலனை நமக்குள் புதுப்பிப்பதற்கு தேவன் நம்மை திருப்தி ஆக்குகிறார். ஜனங்கள் 7 நாட்கள் தவிப்போடு வந்து நிற்கிறாங்க. உயிர் வாழுறதுக்கு முடியல, முன்னேறி செல்வதற்கு முடியல. யுத்தத்தை செய்வதற்கு வந்தவர்கள் இப்பொழுது யுத்தம் செய்ய முடியல. பிரியமானவர்களே, தங்களுடைய நோக்கம், தங்களுக்கு நியமிக்கப்பட்ட பணியை நிறைவேற்ற முடியாத நிலையில காணப்படுகிறாங்க. அப்பொழுது ஆண்டவர் இவர்களை தண்ணீரினால் திருப்தியாக்குகிறார். திருப்தியாக்குகிற தேவன் அவர்களை புது பலத்தினால் நிரப்புகிறார், பலனடைய செய்கிறார். அவர்கள் பணியை செய்து முடிப்பதற்கு தேவையான பலனை ஆண்டவர் அளிக்கிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்தின் 7வது வசனத்தில் அதே போன்ற ஒரு மனிதனை பார்க்கிறோம், எலியா. இவன் ஸ்தோத்திரம் சரீரத்தில் மிகவும் களைப்படைந்தவனாக, உள்ளத்தில் சோர்வடைந்தவனாக, ஆவியில நெருக்கப்பட்டவனாக, ஊழியத்தில் தனிமைப்படுத்தப்பட்டவனாக, உயிர் வாழ்வதற்கு கூட நம்பிக்கை இல்லாத ஒரு நிலையில காணப்பட்ட இந்த மனிதனுடைய வாழ்க்கையில கர்த்தர் இடைப்பட்டு நல்ல நித்திரை கொடுக்கிறார். ஆமென். கர்த்தர் அவன் பலனை புதுப்பிப்பதற்கு நல்ல நித்திரை கொடுக்கிறார். நித்திரை தெளிந்த உடனே அங்கு ஸ்தோத்திரம் தணலில் சுடப்பட்ட அப்பமும் தண்ணீரும் ஆண்டவர் கொடுக்கிறாரு. இந்த அப்பத்தின் தண்ணீரை சாப்பிட்டு அவன் பலன் பெற்று 40 நாள் இரவும் பகலும் நடந்து செல்லுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன ஸ்தோத்திரம். 40 நாள் செல்லுவதற்கு தேவன் பலன் அளிக்கிறார். தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு முதலாவது தேவன் தம்முடைய பலனை அளிக்கிறவராய் இருக்கிறார். ஏசாயா 40வது அதிகாரத்தின் 29வது வசனத்தில் சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் என்ன பண்ணுகிறார்? பலன் கொடுக்கிறார். சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக செய்கிற தேவன். அல்லேலூயா. இந்த திருத்துவ தேவன் மாத்திரமே நமக்கு பலன் அளிக்கிறவர். காரணம், சங்கீதம் 68:35 பிதா நமது பலத்தின் ஊற்றாய் காணப்படுகிறார். He is the source of our strength. நம்முடைய பலத்தின் ஊற்றாக நம்முடைய பிதா காணப்படுகிறார்.
பிலிப்பியர் 4வது அதிகாரத்தின் 13வது வசனத்துல கிறிஸ்து நமக்கு பலன் கொடுக்கிறவராக, கிறிஸ்து நம்மை பலப்படுத்துகிறவராக காணப்படுகிறார். எபேசியர் 3வது அதிகாரத்தின் 16வது வசனத்துல, எபேசியர் 3வது அதிகாரத்தின் 16வது வசனத்துல பரிசுத்த ஆவியானவர் உள்ளான மனிதனை பலப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் உள்ளான மனுஷனை பலப்படுத்துகிற வல்லமையினால் பலப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். பிரியமானவர்களே, இந்த பலனை பெற்றுக்கொள்வதற்கு நாம் காத்திருக்கிறோம் அல்லவா, அதுதான் விசுவாச நிலை. ஏசாயா 40வது அதிகாரத்தின் 31வது வசனத்துல காத்திருக்கிறவர்களோ, ஆமென், காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து, ஆமென், கர்த்தருக்கு மகிமையாக ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிற தேவன். திருப்தியாக்குவதற்கு நேராக ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார். அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நேராக கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. நாம் பலனற்றவர்கள், நாம் மண் என்று ஆண்டவர் நினைவு வைத்திருக்கிறார். தேவன் இரண்டாவது நம்மை திருப்தியாக்குவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அல்லேலூயா. தேவ நோக்கத்தை நிலைநிறுத்துவதற்கு, தேவ நோக்கத்திற்கு நேராக நாம் நடந்து செல்வதற்கு. 2 ராஜாக்கள் 3வது அதிகாரத்தின் 18வது வசனத்தில் ஆண்டவர் இவர்களுக்கு ஒரு வாக்கை கொடுக்கிறார். என்ன வாக்கு? மோவாபியரையும் உங்கள் கைகளிலே ஒப்பு கொடுப்பார். ஆமென். ஆண்டவர் மோவாபியர்களை முறியடிப்பதற்காக தான் இவர்கள் கடந்து வருகிறார்கள். கடந்து வந்த பாதி வழியில கர்த்தர் முன்னதாக இவர்கள் துவண்டு போன நிலை காணப்படுகிறது. துவண்டு போன இவருடைய வாழ்க்கையில கர்த்தர் புதிய பலத்தை கொடுத்து திரும்பவுமாக அந்த நோக்கத்திற்கு நேராக பயணிக்க கர்த்தர் கிருபை தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்தின் 15-16 வசனங்களிலே எலியாவின் வாழ்க்கை குறித்து நாம் பார்க்கிறோம். அங்கு ஆண்டவர் அவனை திரும்ப போ என்று சொல்லுகிறார். எந்த வழியா வந்தியோ, 40 நாள் நடந்து எந்த வழியா வந்தியோ, ஆமென், அங்கு தழலில் சுடப்பட்ட ரொட்டியும் தண்ணியும் குடிச்சுக்கிட்டு எந்த வழியா வந்தியோ அந்த வழியா திரும்ப போ. திரும்ப போய் நீ அசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணணும், யெகூவை நீ ராஜாவாக அபிஷேகம் பண்ணணும், எலிசாவை உன் ஸ்தானத்தில் தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ண வேண்டும் என்பதை நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் மீண்டுமாக அவனை திருப்தியாக்கி, பிரியமானவர்களே, தம்முடைய நோக்கத்திற்கு நேராக நிலை நிறுத்துகிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு முன்னதாக நம்முடைய ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்கி நடத்துகிறவர். சங்கீதம் 23வது அதிகாரத்தின் 3வது வசனத்தில் பார்க்கிறோம். அவர் என் ஆத்மாவை தேற்றுகிறவராய் காணப்படுகிறார். ஆமென். எதற்கு தேற்றுகிறார்? பிலிப்பியர் 1வது அதிகாரத்தின் 5வது வசனத்தில் நற்கிரியைகளை தொடங்கினவர், ஆரம்பித்தவர், அதை நிறைவேற்றுவதற்காக நம்முடைய ஆத்மாவை தேற்றி நிறைவேற்றுதலுக்கு நேராக நம்மை நடத்துகிறார். ஆமென். எபேசியர் 2வது அதிகாரத்தின் 10வது வசனத்தில் பார்க்கிறோம். He recreates us for the works he has prepared. ஆண்டவர் ஏற்கனவே முன்னமே நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கும் நற்கிரியைகளுக்கு நேராக நம்மை உருவாக்குகிற தேவன், உருமாற்றுகிற தேவனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. எபேசியர் 13வது அதிகாரத்தின் 20-21 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அவர் தம்முடைய சித்தத்திற்கு நேராக நம்மை சீர்பொருந்த பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். He equips us to do his will. அவருடைய சித்தத்தை செய்து முடிப்பதற்கு நம்மை அவர் ஸ்தோத்திரம் சீர்பொருந்த பண்ணுகிற தேவனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு முன்னதாக திருப்தியாக நடத்துகிற தேவன், நம்மை திருப்தியாக வழி நடத்துகிறவர், நம்முடைய நோக்கத்திற்கு நேராக நாம் பயணிக்க வேண்டும் என்பதற்காக நம்மை பலப்படுத்துகிறவர், பலப்படுத்தி தம்முடைய நோக்கத்திற்கு நேராக பயணிக்க செய்கிற தேவன். பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்தில் தேவனை வெளிப்படுத்தும் 3 காரியங்களை காண தேவன் கிருபை தந்தார். பிரியமானவர்களே, நம்முடைய பார்வையை சீர்படுத்துகிற தேவன், நம்முடைய வெறுமையை எதிர்கொள்ளுகிற தேவன், நம்முடைய கண்ணோட்டத்தை மாற்றுகிற தேவன். பிரியமானவர்களே, நாம் காணாத நிலையிலும் நமக்காக கிரியை செய்கிற ஒரு தேவன். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, நம்மை பூரணமாய் நிரப்புகிறவர். நாம் ஹல்லேலூயா பூரணமாய் நிரப்பப்படுவதற்கு தேவன் நமக்கு வைத்திருக்கும் கிரியைகளை நாம் செய்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, திருப்தியாக வழி நடத்துகிறவர். தேவ நோக்கத்திற்கு நேராக நாம் பயணிப்பதற்கு திருப்தியாக நம்மை வழி நடத்த போதுமானவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் ஆண்டுடைய சமூகத்தில் ஏழுமை நின்று ஆண்டுடைய சமூகத்தில் இந்த வார்த்தைகளுக்காக, கேட்ட வசனங்களுக்காக நம்மை அர்ப்பணித்து, ஆண்டவரே ஹல்லேலூயா, இந்த காலை நேரத்திலும் நீர் எப்படிப்பட்டவர், நீர் எதற்காக கிரியை செய்கிறீர் என்பதை ஆண்டவரே ஹல்லேலூயா பார்ப்பதற்கு, அறிந்து கொள்வதற்கு, கற்றுக்கொள்வதற்கு தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஹல்லேலூயா, நாங்கள் காணாத பொழுதிலும் ஆண்டவரே, எங்கள் காணாத நிலைகளிலும் எங்களுக்காக
நமக்காக கிரியை செய்கிற தேவன் ஒருவர் இருக்கிறீர். ஹalleluya. ஆண்டவரே ஹalleluya, எங்களை நிரப்புகிறவர். ஹalleluya, வெறுமனையாய் விடுகிறவர் அல்ல. எங்கள் பள்ளத்தாக்குகளை ஆண்டவரே தெய்வீக பூரணத்தினால் பரிபூரணத்தினால் நிரப்புகிறவராய் இருக்கிறீரே. ஹalleluya. ஆண்டவரே, நாங்கள் திருப்தியாகி உம்முடைய நோக்கத்தை இந்த உலகத்தில் நிறைவேற்றுவதற்கு நேராய் கர்த்தர் எங்களை வழி நடத்துவீராக. இந்த காலை நேரத்தில் வார்த்தைகளை கேட்டு வசனத்திற்கு கேட்டார் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து ஒவ்வொருவருக்கும் அவருடைய சமூகத்தில் வருகிறோம். கர்த்தர் ஆண்டவரே ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. ஹalleluya. வசனத்தின்படி வாழ உதவி செய்யுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்மை இன்னும் அதிகமாய் கண்டு கொண்டு ஆண்டவரே ஹalleluya உமக்கு பின் செல்லவும் உம்மை மகிமைப்படுத்தவும் உமக்கு சாட்சியா நிலைநிற்கவும் கர்த்தர் உதவி செய்யுங்க. ஹalleluya. எங்கள் வாழ்க்கையில கர்த்தர் எங்கள் நோக்கத்தை நிறைவேற்றுங்க. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மகிமை ஒருவருக்கே எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கரங்களை உயர்த்தி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் பாதுகாப்பும் அரவணைப்பும் நம் அனைவரோடு கூட வசனத்தை கேட்ட யாவரும் கூட வசனத்தின்படி வாழ தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து ஒவ்வொருவரும் கூட என்றென்றைக்கும் நிலைச்சிருப்பதாக. ஆமேன், ஆமேன். இணைந்து சுலபமாக என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் ஒருவரை ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கு ஒரு கரங்களை கொடுத்து வாழ்த்தி விசாரித்து கடந்து செல்லுங்க. God bless you. God bless you.